கொஞ்சம் ஜூம் பண்ணிக்க. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ மை மாஸ்டர், தேங்க்யூ மை மாஸ்டர், தேங்க்யூ மை மாஸ்டர், தேங்க்யூ மை மாஸ்டர். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். உன்னதரே நன்றி. தேங்க்யூ மை மாஸ்டர், தேங்க்யூ மை மாஸ்டர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யெஷுவா, 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 யெஷுவா. தேங்க்யூ மை மாஸ்டர். இம்மானுவேல், 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 இம்மானுவேல். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நீ நல்லவர். ஓ ரிமா கரதலபா ஷபலபர கரதியான் சொன்னதுவே. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். உயர்ந்தவரே உமக்கு நன்றி அப்பா. நன்மை செய்கிறவரே உமக்கு நன்றி. எங்கள் தேவாதி தேவனே உமக்கு நன்றி. அற்புதத்தின் தெய்வமே உமக்கு நன்றி. அதிசயத்தை செய்கிறவரே உமக்கு நன்றி. ஆச்சரியமான காரியங்களை செய்கிறவர் அப்பா, உங்கள் கிருபைக்காக நன்றி. இம்மட்டுமாய் நடத்தினீரே உமக்கு நன்றி. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. எங்கள் யூதராஜ சிங்கம் அப்பா, அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர், ஆதியும் அந்தமுமானவர், அல்பாவும் ஒமேகாவுமானவர். தேங்க்யூ ஜீசஸ். மரித்தோரிலிருந்து முதல் பிறந்தவரா, மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்தவர், பரலோகத்தில் பிதாவின் வலது வாரிசத்தில் அமர்ந்திருக்கிறவர், எங்களுக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறவர், பரிந்து பேசுகிறவர் அப்பா, பரிந்து பேசுகிறவர். ஹல்லேலூயா. எங்களுக்காக பரிந்து பேசும் தெய்வம். எங்களை விடுதலையாக்குவதே உம்முடைய விருப்பம், உம்முடைய சித்தம். எங்களை சுகப்படுத்துவதே உம்முடைய சித்தம். எங்கள் கட்டுகளை அறுப்பதே உமக்கு பிரியம் அப்பா. பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கே மனுஷகுமாரனாகிய நீர் இந்த பூமிக்கு வந்தீர். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ மை மாஸ்டர். மாறாதவர், சொன்னதை செய்கிறவர், அவர் தம்முடைய வாக்கினால் சொன்னதை கரத்தினால் செய்து முடிக்கிறவர். உயர்ந்தவரே உம்மை நோக்கி பார்க்கிறோம். இந்த வேளையிலும் உம்மை நோக்கி பார்க்கிறோம். என்னோடு இணைந்து இருக்கிற இந்த சனிக்கிழமை இந்த இரவு ஜெபத்தில் இணைகிற ஒவ்வொருவரையும் என் ஆண்டவர் நீ நினைத்து பார்க்கிறேன். அவர்கள் மேலே உங்கள் முகத்தை பிரகாசிக்க பண்ணுகிறேன். உங்களுடைய முகத்தின் பிரசன்னத்தை அமராஜ் இந்த வேளையில் இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உங்களுடைய முகத்தின் அந்த பிரகாசமான வெளிச்சத்தை நீர் வீச பண்ணுகிறேன். தேங்க்யூ ஜீசஸ். உயர்ந்தவரே உமக்கு நன்றி. நன்றி அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த வேளை விசேஷித்த வேளையாக மாறட்டும், மகிமை நிறைந்த வேளையாக மாறட்டும், அற்புதத்தின் வேளையாக மாறட்டும், அதிசயத்தின் வேளையாக மாறட்டும். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவர் பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளும் வேளையாக மாறட்டும். அற்புதத்தினாலும் அடையாளத்தினாலும் என் இயேசு நீர் இருக்கிறதை நீர் உறுதிப்படுத்துகிறீரப்பா. ஹல்லேலூயா. 2000 வருஷங்களுக்கு முன்பதாக இந்த பூமிக்கு வந்தீர். அற்புதத்தை தொடங்கினீர், அதிசயத்தை செய்தீர். இன்று வரை நீர் அதை செய்து கொண்டிருக்கிறீர். அற்புதத்தினாலும் அதிசயத்தினாலும் ராஜா நீர் இருப்பதை உறுதிப்படுத்துகிறீர். உம்முடைய பிள்ளைகளுக்கு சமாதானத்தை கொடுக்கிறீர், சந்தோஷத்தை கொடுக்கிறீர், பலத்தை கொடுக்கிறீர், ஞானத்தை கொடுக்கிறீர். ஹல்லேலூயா.
ஒருவரையும் கைவிடாதவர். உம்மை நோக்கி பார்க்கும் முகங்கள் பிரகாசிக்கும். நீதிமானுடைய வெளிச்சம் அதிகமாய் பிரகாசிக்கிற நடுப்பகல் வரைக்கும் சூரிய வெளிச்சத்தை போல இருக்குமா. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை, ஒருவரையும் கைவிடாதவர். ராஜா, இந்த வேளையிலும் அப்பா உம்முடைய மகிமை ஒவ்வொருவரும் நிரப்பட்டும். இதில் இணைகிற இந்த சத்தத்தை கேட்கிற, இந்த வார்த்தையை கேட்கிற, இந்த ஜெபத்தில் நான் இணைந்து ஜெபிப்பேன். இங்கே பேசக்கூடிய வார்த்தைகளை கேட்டு நான் விசுவாசிப்பேன். நான் அற்புதத்தை பெற்றுக்கொள்வேன், அதிசயத்தை நான் காண்பேன், நான் விடுதலை ஆவேன் என்று சொல்லி யாரெல்லாம் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இந்த ஜெபத்தில் இணைகிறார்களோ, இந்த சத்தத்தை கேட்கிறார்களோ, அங்கே என் தேவ ஆவியானுடைய வல்லமை இறங்கும். அவர்கள் மத்தியில் என் தேவன் அசைவாடுவார். பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் அந்த இடத்துல ஊற்றப்படும். வல்லமையானது அந்த இடத்துல இறங்கி தங்கி நிற்கும் நிற்கும் நிற்கும். அப்பா, எஸ் டாடி, உம்மிடத்தில் வருகிற ஒருவரையும் நீர் புறம்பே தள்ளுவது இல்லை. அவங்க யாரா இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, என் தேவாதி தேவன் நீர் அவர்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். அவர்கள் பிடியிலிருந்து, கட்டுகளிலிருந்து, பிசாசின் பிடியிலிருந்து, போராட்டத்திலிருந்து, வியாதியின் கூறிலிருந்து அவர்களை விடுதலையாக்கும்படிக்கே நீர் விரும்புகிறீர். காரணம், நாங்கள் எல்லோரும் உம்முடைய பிள்ளைகள். மனிதனாய் படைக்கப்பட்ட ஒவ்வொருவரும் உம்முடைய பிள்ளைகளே. அமராஜா, வஞ்சிக்கிற பிசாசினிடத்திலிருந்து உம்முடைய பிள்ளைகளை விடுவிக்கும்படி நீர் உம்முடைய ஊழியக்காரர்கள் மூலமாக நீர் போராடுகிறீர். அவர்களை விடுதலையாக்க விரும்புகிறீர். சத்தியத்தை அறிவிக்கும்படி ஏவுகிறீர். இந்த சத்தியத்தை அறிகிற பொழுது, இயேசு என்கிற அந்த சத்தியத்தை அறிகிற பொழுது, எனக்காக 2000 வருஷங்களுக்கு முன்பதாக கல்வாரி சிலுவையிலே தன் சரீரத்தை விற்கும்படி ஒப்பு கொடுத்தார் என்கிற விசுவாசம், என்கிற நம்பிக்கை ஒரு மனுஷனுக்கு உண்டாகிற பொழுது, எனக்காகவே அவர் அடிக்கப்பட்டார். என் பாவங்கள், என் சாபங்கள், என் அக்கிரமங்கள், என் மீறுதல்கள் எல்லாவற்றையும் அவர்தாமே சுமந்து தீர்த்தார். என் மேல் வர வேண்டிய ஆக்கினை அவர் மேல் வந்தது என்று விசுவாசிக்கிற பொழுது, அவர்கள் மேலே தேவ ஆவியானவர் அசைவாடுகிறார். அவர்களை புதுப்பிக்கிறார், புது பலத்தால் நிரப்புகிறார், வரங்களை கொடுக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ். இந்த பூமியிலே பிசாசை மேற்கொள்ளவும், வியாதியை மேற்கொள்ளவும், சத்ருவின் சகல கிரியைகளை மேற்கொள்ளவும் அதிகாரங்களை கொடுக்கிறார். தேங்க்யூ மை லார்ட். ஒரு மனுஷன் மூலமாக நீர் செய்ய விரும்புகிறேன். ஹல்லேலூயா. சத்ருவின் கிரியைகளை அழிப்பது என்பது உமக்கு லேசான காரியம். இமைப்பொழுதில் எல்லாவற்றையும் மாற்ற முடியும். ஆனாலும் மனிதன் மூலமாக அதை செய்ய வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர். அது உம்முடைய விருப்பம், உம்முடைய சித்தம். படைக்கப்பட்ட வஸ்து நாங்கள் அதற்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பதுதான் உம்முடைய விருப்பம். எஸ் டாடி, கீழ்ப்படிதலை எதிர்பார்க்கும் தேவனப்பா நீங்க. இந்த வேளையிலும் என்னோடு இணைந்து ஜெபிக்கிற, வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் விசேஷித்தவர்கள் அப்பா, விசேஷித்தவர்கள். தேவ அபிஷேகத்தினால ஒவ்வொருவர் நீர் தொடரும் அப்பா. நெருக்கங்கள் இருக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம், நிந்தைகள் இருக்கலாம், அவமானங்கள் இருக்கலாம், கசப்புகள் இருக்கலாம். ஆனாலும் இந்த நேரத்தில் என் இயேசுவோடு நான் இணைவேன். அவரையே நோக்கி பார்ப்பேன். என் வாழ்க்கையை மாற்றுவார், என் சூழ்நிலைகளை மாற்றுவார், என் தரித்திரத்தை மாற்றுவார், என் வியாதியை மாற்றுவார், இந்த பிசாசின் பிடியிலிருந்து என்னை விடுதலையாக்குவார் என்று விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவரையும் என் தேவனுடைய கரம் பற்றி பிடிக்கட்டும். இருக்கும் இடத்துல என் தேவனுடைய கரம் இறங்கட்டும் அப்பா.
என் கர்த்தருடைய கரம் இறங்கட்டும். என் கிறிஸ்து இயேசுவின் கரம் இறங்கட்டும் அப்பா. அந்த தழும்புள்ள கரங்கள் தொடட்டும் அப்பா. எஸ்டர்டே அப்பா, நீர் மரித்து உயிர் தெழுந்த பொழுது உம்முடைய தழும்புள்ள காயப்பட்ட கரங்களை நீர் காண்பித்தீர். விசுவாசம் இல்லாமல் நம்பிக்கை இல்லாமல் இருந்த தோமாவை அழைத்து என் விலாவிலே உன் விரலை போடு என்று சொன்னீர். விசுவாசத்தை துவக்குகிறவரும் அதை முடிக்கிறவரும் நீங்க சுவாமி. அமராஜா, நம்பிக்கை இல்லாதவனுக்கு கூட அந்த நம்பிக்கையை கொடுத்து அவனை ஆசீர்வதிக்க விரும்புகிறவர். அற்புதமான ஒரு தெய்வம் அப்பா. நீங்க அதிசயமான தேவன், நன்மை செய்யும் தேவன். ஹல்லேலூயா. தீமைக்கு எங்களை விலக்கி பாதுகாக்கும் தேவன். உயர்ந்தவரே, இந்த வார்த்தையை கேட்கிற வேளையிலே நான் விசுவாசிக்கிறேன், என் தேவ ஆவியானவர் நீர் அசைவாடுவீர். இந்த வார்த்தை போகிற இடங்களெல்லாம் என் தேவ ஆவியானவருடைய அசைவாடுதல் உண்டாகும். விசுவாசத்தில் இதை கேட்கிற பொழுது, நம்பிக்கையோடு கேட்கிற பொழுது, இந்த இம்மானுவேல் அவர் கூட இருந்து அதிசயங்களை காண பண்ணுவாரா. தேங்க்யூ ஜீசஸ். யோவான் 3:17 சொல்லுகிறது, உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்கே அவரை அனுப்பினாராம். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ மை மாஸ்டர். ஹல்லேலூயா. இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய அருகிலும் இந்த நேரத்தில் என் தேவ வல்லமை இறங்கட்டும். என் தேவ ஆவியானவர் இறங்குவாராக. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை தொழுது கொள்ளுகிற பொழுது வேதம் சொல்லுகிறது, தேவன் ஆவியா இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள கடவர்கள். உண்மையோடும் தொழுது கொள்ள கடவர்கள். எஸ், உண்மையோடும் ஆவியோடும். நான் ஆவியோடு சேவிக்கிற என்னுடைய தேவன். தேங்க்யூ ஜீசஸ். வெறும் உதட்டின் அளவில் அல்ல, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து. இப்பொழுது யாரெல்லாம் இணைவார்களோ, தேங்க்யூ ஜீசஸ், இப்பொழுது யாரெல்லாம் இணைகிறார்களோ இதில் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு, ராமராஜா, இதில் இணைகிற ஒவ்வொருவரையும் என் தேவனுடைய கரம் தொடட்டும். பரிசுத்த ஆவியானவரே, உங்க வல்லமையை நீர் வெளிப்படுத்தணும் அப்பா. பிசாசுகள் விலகும். இந்த சத்தத்தை கேட்கிற பொழுது பிசாசுகள் விலகும், இருள் நீங்கும். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ மை மாஸ்டர். வியாதியின் கூர் முறிக்கப்படும், கட்டுகள் அவிழ்க்கப்படும். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. தேவனுடைய சத்தம் எங்கே கேட்கிறதோ, தேவ மனுஷனுடைய வார்த்தை எங்கே வருகிறதோ, எங்கே ஒரு மனம் இருக்கிறதோ, எங்கே விசுவாசம் இருக்கிறதோ, அங்கே என் தேவ ஆவியானவர் கிரியை செய்கிறார். உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிறவர், பிரகாசிக்க செய்கிற மெய்யான ஒளி. தேங்க்யூ ஜீசஸ். மகத்துவமுள்ள தெய்வமே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. நீங்கள் பலன் கொண்டு திடமனதா இருங்கள். நீங்கள் பயப்படவும் திகைக்கவும் வேண்டாமா. தேங்க்யூ ஜீசஸ். காரணம், தேவன் சொன்னார் உபாகம் 31:6, உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடு கூட வருவார். அவர் உன்னோடு கூட வருவார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. காரணம், அவர்தான் இம்மானுவேல். இம்மானுவேல், தேவன் நம்மோடு கூட இருக்கிறவர். கர்த்தர் ஒருவன் பட்சத்தில் இருந்தால் அவனுக்கு விரோதமாக நிற்பவன் யார்? யார்? ஒருவன் நிற்க முடியாது. கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருப்பார் என்று சொன்னார். இயேசுவே, இந்த வேளையிலப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளின் அருகிலும் நீங்க இறங்கி நிற்கிறீங்க. ஒவ்வொரு பிள்ளைகள் அருகிலும் நீங்க இறங்கி நிற்கிறீங்க சுவாமி. கரங்களை பிடித்து, பயப்படாதே, கலங்காதே, நீ திகையாதே, இதோ உன் கரங்களை பிடித்து நான் சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறேன். நான் உன்னோடு கூட இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அவர் இம்மானுவேல். தேங்க்யூ ஜீசஸ். மகத்துவம் உள்ள தெய்வம். இந்த வேளையில் அப்பா, மகிமையானது ஒவ்வொரு மேல ஊற்றப்படட்டும் சுவாமி.
உயர்ந்தவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம். அப்பா, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் இறங்கி வந்து ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீங்க. இதில் இணைந்து இருக்கிற உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தும்படி, உயர்த்தும்படி என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற யாராக இருந்தாலும் சரி, நீர் ஆசீர்வதிப்பீர். இந்த நாமத்தை உச்சரிக்கிற எந்த இடத்திலும் அற்புதங்கள் நடக்கும். இந்த இயேசு என்கிற நாமத்தை சொல்லுகிற பொழுது பிசாசுகள் பயப்படும். இந்த இயேசு என்கிற நாமத்தை சொல்லுகிற பொழுது அற்புதம் நடந்தே தீரும். ஏனென்றால் அதை பேசுகிற சொல்லுகிற அந்த ஊழியக்காரன் மூலமாக அல்ல. அந்த ஊழியக்காரன் ஒன்றுமே கிடையாது, பேசுகிற கர்த்தரை. தேங்க்யூ ஜீசஸ். பேசுகிற கர்த்தர், பேசுகிற தேவன், அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிற பொழுது, அதை விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது, ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர், ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவராம். சகல அதிகாரம் கொண்டவர், மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் சகல அதிகாரம் கொண்டவராம். காரணம் என்ன? இந்த அதிகாரம் அவருக்கு எப்படி கிடைத்தது? அவர் கீழ்ப்படிந்தார். பிதாவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். சிலுவை பரியந்தும் கீழ்ப்படிந்தார். தம்மை தாமே தாழ்த்தினார். தேவ சமூகத்தில் தாழ்த்துகிற பொழுது, தம்மை தாமே தாழ்த்துகிற பொழுது, ஆண்டவரே, எனக்கு எல்லாம் நீங்க தான், எல்லாம் நீங்க, நான் ஒன்றுமே இல்லப்பா, எல்லாம் உங்க கிருபை, எல்லாம் உங்க தயவு, எல்லாம் உங்களுடைய இரக்கத்தினால உண்டானது, நான் ஒன்றுமே இல்லை. அவர் சமூகத்தில் தாழ்த்துகிற பொழுது, இயேசு கிறிஸ்து நமக்கு முன்மாதிரி. எப்பொழுதுமே அவர் பிதாவுக்கு முன்பதாக அவருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்தார். தம்மை தாமே தாழ்த்தினார். மரண பரியந்தமும் தாழ்த்தினார். மரண போராட்டம் இருந்தாலும் தேவனை விட்டு அவர் பிரியவே இல்லை. அவருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்பட்டார். இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆனாலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி, உம்முடைய விருப்பத்தின்படியே ஆக கடவுள் ஒப்பு கொடுத்தார், தாழ்த்தினார். தனக்கு நடக்கக்கூடிய அந்த வேதனைகளை அவரால் சகிக்க முடியல, தாங்க முடியல. கெத்செமனே தோட்டத்தில் இரத்த வேர்வை சொட்டுகிற பொழுது கூட, அவருடைய நரம்புகள் எல்லாம் துடிக்கிற பொழுது இரத்த வேர்வை சிந்தினது. ஆனாலும் அவர் தாழ்த்தினார். உம்முடைய சித்தத்தின்படி, உம்முடைய விருப்பத்தின்படி. தேங்க்யூ ஜீசஸ். காரணம், என்னுடைய பிள்ளைகள், என்னை நம்புகிற பிள்ளைகள், என்னை விசுவாசிக்கிற பிள்ளைகள் இப்படிப்பட்ட நெருக்கத்துக்குள்ளாக, கொடூரத்துக்குள்ளாக, வேதனைக்குள்ளாக அவர்கள் கடந்து போகக்கூடாது என்பதற்காக அவர் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார், தாழ்த்தினார். தமக்கு முன்பாக வைத்திருந்த சந்தோஷத்தின் நிமித்தமாக அவர் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். காரி உமிழ்ந்து துப்பினார்கள், முகத்தில் அடித்தார்களாம், அவமானப்படுத்தினார்கள், கேலி செய்தார்கள், அவரை நிர்வாணப்படுத்தினார்கள். பொறுமையாக இருந்தார். பிதாவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தாராம். ஹல்லேலூயா. சொந்த குமாரன் இவ்வளவாய் கீழ்ப்படிந்து நமக்கு உதாரணமாக இருப்பார் என்று சொன்னால், நாம் தேவ சமூகத்தில் எவ்வளவாய் கீழ்ப்படிய வேண்டும். நிச்சயமாக இந்த வேளையிலே உங்களை தெய்வ சமூகத்தில் தாழ்த்துங்கள். ஆண்டவரே, இந்த வேலை நீங்க கொடுத்தது சொல்லி பாருங்க. இந்த பிள்ளைகளை நீங்க கொடுத்தது, இந்த கணவரை நீங்க கொடுத்தது, இது என் மனைவியை நீங்க கொடுத்தது, இந்த குடும்பத்தை நீர் தந்தது சொல்லி பாருங்க. இந்த வாய்ப்பை நீங்க கொடுத்திருக்கீங்க ஆண்டவரே. எல்லாவற்றையும் உம்முடைய பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். நான் ஒன்றுமில்லை சொல்லி பாருங்க. ஐ ஆம் நத்திங், நத்திங். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். மகிமையானது ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடட்டும் அப்பா. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவர் நீர். நீர் மகிமைக்கு பாத்திரர். மகிமைகளை பெற்றுக்கொள்வதற்கு நீர் ஒருவரே பாத்திரர். கனத்தை பெற்றுக்கொள்வதற்கு நீர் ஒருவரே பாத்திரர். வல்லமையை பெற்றுக்கொள்வதற்கு நீர் ஒருவரே பாத்திரர். தேங்க்யூ ஜீசஸ்.
படைக்கப்பட்ட யாவும் உம்மாலேயே படைக்கப்பட்டது, உமக்காகவே படைக்கப்பட்டது, எல்லாம் அவருக்காகவே படைக்கப்பட்டது, அவரை கொண்டே சிருஷ்டிக்கப்பட்ட வஸ்துகள் எல்லாமே அவராலேயே சிருஷ்டிக்கப்பட்டதா, அவருக்காகவே படைக்கப்பட்டிருக்கிறது. மகிமை அவர் ஒருவருக்கு. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். இந்த நேரத்தில் சொல்லி பாருங்க, ஆண்டவரே மகிமையை நான் உமக்கு மட்டுமே தருவேன். ஹல்லேலூயா. இந்த மகிமையை பெற்றுக்கொள்ள இன்னொருத்தன் இருக்கிறான், இந்த உலகத்தின் அதிபதி. அவனுக்கு நான் மகிமையை கொடுக்க கூடாது, தேவனுக்கு கொடுக்க வேண்டும், படைத்தவருக்கு அந்த மகிமை. தேங்க்யூ ஜீசஸ். சொல்லி பாருங்க, இயேசுவே எல்லா மகிமை உமக்கு, எல்லாம் உமக்கு. என் பெயர், என் புகழ், என் அந்தஸ்து எல்லாம் நீர் தந்தது. தேங்க்யூ ஜீசஸ். எல்லாத்தையும் உங்க சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி பாருங்க. நீர் தந்த பிள்ளைகளை உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். என் கணவரை நீங்க தந்திருக்கிறீங்க, அவரை உம்மிடத்திலேயே ஒப்பு கொடுக்கிறேன். சொல்லுங்க, என் மனைவி நீங்க தந்திருக்கிறீங்க, அதை உமக்கே ஒப்பு கொடுக்கிறேன். என் பெற்றோரை நீங்க தந்திருக்கிறீங்கப்பா, உமக்கே ஒப்பு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. நீங்க ஒப்பு கொடுக்கிற பொழுது திருந்தாத உங்க மகன் திருந்துவான், திருந்தாத உங்க கணவர் திருந்துவார். நாம் ஒப்பு கொடுக்கிற பொழுது தேவன் அதை எடுத்துக்கொள்ளுகிறாராம், அதை பொறுப்படுத்திக் கொள்ளுகிறார். ஹல்லேலூயா. எதையும் மாற்ற முடியும், எந்த சூழ்நிலையை மாற்ற முடியும், எந்த மனுஷனுடைய இருதயத்தை மாற்ற முடியும், எப்படிப்பட்ட சூழ்நிலை மாற்ற முடியும். ஏனென்றால் படைத்தவர் அவரே, படைத்தவர் அவரே, உருவாக்கினவர் அவரே, உண்டாக்கினவர் அவரே, சிருஷ்டித்தவர் அவரே, தாயின் கருவில் முன் குறித்தவர் அவர். இல்லையா? ஒரு கருமுட்டைக்குள்ள ஆயிரக்கணக்கான அணுக்கள் போகிற, அந்த அணுக்கள் உள்ள போகும்போது நம்மளை மட்டும் செலக்ட் பண்ணாராம், உங்களை மட்டும் செலக்ட் பண்ணாராம். அந்த ஒரு அணுக்களுக்கு, அந்த ஒரு அணுக்குள்ள தான் நீங்க இருந்தீங்க. இவள் தான் வேணும், இவள் இந்த பூமியில் என்னை மகிமைப்படுத்துவாள், இவன் தான் வேணும், இவன் இந்த பூமியில் என்னை மகிமைப்படுத்துவான், என்னை அறிந்து கொள்ளுவான், என்னை புரிந்து கொள்ளுவான், எனக்காக யாவற்றையும் சகித்து கொள்ளுவான், என்னை மகிமைப்படுத்துவான் என்று செலக்ட் பண்ணார். உங்களை சூஸ் பண்ணார். தாயின் கருவிலை முன் குறித்து இந்த பூமிக்கு கொண்டு வந்தவர். தாவீது சொல்லுகிறான், என் தாயின் கற்பத்திலிருந்து என்னை எடுத்தவர், தாயின் கற்பத்தில் இருக்கிற பொழுதே என்னை மேட்டு சொல்றார் பாருங்க, தாயின் கற்பத்தில் இருக்கிற பொழுதே உன்னை பெயர் சொல்லி அழைத்து. தாவீது சொல்றான், உமது சார்பில் நான் வெளிப்பட்டேன். தேங்க்யூ மை மாஸ்டர். இதில் இணைகிற ஒவ்வொருவர் மேலும் என் தேவ மகிமை இறங்கட்டும். வார்த்தையை கேட்க கேட்க ஆண்டுடைய பிரசன்னம் உங்களை தொடட்டும், உங்களை நிச்சயமாய் அது நிரப்பும். என் தேவ ஆவியானவர் உங்கள் இருதயத்தை தொடுவார். நான் பேசுகிற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உங்கள் இருதயத்தை தொடும் என்பதை நான் விசுவாசிப்பேன். ஏனென்றால் நான் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமையுள்ளவர். அவர் பேசுகின்ற தெய்வம், அவர் பேசுகின்ற தெய்வம், அவர் சொன்னதை செய்து முடிக்கிற தேவன், அவர் வழி நடத்துகிற தேவன், புதிய வழிகளை உண்டாக்குகிற தேவன். சத்ரு உங்களுக்கு விரோதமாக ஒரு வழியை அடைத்தால் அவர் 7 வழிகளை திறந்து கொடுக்கிறவர். சொன்னது. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இந்த இரவு நேரத்தில் தேவ வல்லமை உங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும். விசேஷித்த அற்புதம், அடையாளங்கள் உங்கள் வாழ்க்கையில் உண்டாகட்டும். தேங்க்யூ ஜீசஸ். சோர்ந்து போக வேண்டாம். இயேசு சொன்னார் பாருங்க, மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவன் பிழைப்பான். அவர் ஒருபோதும் கைவிடார், ஒருபோதும் கைவிடார். ஆண்டவரே, உம்மை நாங்கள் உயர்த்தட்டும் அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர், தேவனுடைய வார்த்தை என்னும் நாமமுள்ளவர், தாவீதின் சந்ததியானவர், நீரே முந்தினவர், நீரே பிந்தினவர், நீரே உயிருள்ளவர், 7 குத்து விளக்குகள் மத்தியில் உலாவுகிற என் ஆண்டவர் அப்பா. ஹல்லேலூயா. 7 குத்து விளக்குகள் மத்தியில் நிலையங்கை தரித்து மார்பருகே பொற்கச்சையை
கட்டியிருக்கிற மனுஷகுமாரன் நீர். மனுஷகுமாரன் மரித்தும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவர், மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோலை உடையவர். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ மை மாஸ்டர். பிசாசு கடந்த நாளில் என்னை அழிக்க அவன் நினைச்ச பொழுது, என்னுடைய இருதயத்தில் அடைப்பு வந்த பொழுது, பிசாசு எப்படியாவது அழிச்சிடலான்னு நினைச்சான். ஆனால் என் ஆண்டவர் எனக்கு கொடுத்து கொண்டிருந்த வார்த்தை என்ன தெரியுமா? அவர் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோலை உடையவர். திறவுகோல் ஆண்டவர் சொன்ன என்கிட்ட தான் இருக்கு. அவனை வேதனைப்படுத்தி பார்க்கலாம். மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல் இப்பொழுது என்னிடத்தில் இருக்கு. சிலுவையில் அவன் தலையை நசுக்கி அவன் கிரியைகளை அழித்து அவன் பெருமையை ஒடுக்கி அவனிடத்திலிருந்து அந்த கீயை நான் எடுத்துட்டேன்னு சொன்னார். மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோலை உடையவர். தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தர் அந்த இடத்துல பேசினார். இன்னொரு வார்த்தை சொன்னார். பிசாசு என்னோடு கூட போராடி கொண்டிருந்த பொழுது, எப்படியாச்சும் இவனை அழிச்சிடணும், இவனை விட்டா இவன் இயேசுவை மகிமைப்படுத்திக்கிட்டே இருப்பான். ஆமாம், இவன் இயேசுவை விடாமல் மகிமைப்படுத்திக்கிட்டே இருப்பான், இவனை எப்படியாச்சும் கொன்றோன்னு நினைச்சான். கர்த்தர் சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு இருந்து விசுவாசிக்கிறவன் என்றென்றும் அறியாமலும் இருப்பான். வார்த்தை என் இருதயத்துக்குள்ள தேவ ஆவியானவர் போட்டார். பலன் வந்தது. அந்த இடத்துல பிசாசை பார்த்து சொன்னேன், ஏய் பிசாசே, என்னை அழித்தாலும் நான் எழும்பி வருவேன். ஏனென்றால் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோலை உடையவர் என் தகப்பன். என்னை விட்டு அப்பாலே போ சாத்தானே, அப்பாலே போ சாத்தானே. தேங்க்யூ ஜீசஸ். உங்களை பயமுறுத்துகிற பொழுது தைரியமா நில்லுங்க. எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட போராட்டத்திலும் நீங்க சொல்லுங்க, என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அவர் இம்மானுவேல், அவர் இம்மானுவேல். என்னை விட்டு விலக மாட்டார், என்னை விட்டு விலகவே மாட்டார். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் கடைசி நாள் வரைக்கும் நான் உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னோடு கூடவே இருப்பேன். தேங்க்யூ ஜீசஸ். வாக்கு பண்ணினவர், வாக்கு மாறாதவர். அப்படியெல்லாம் விட்டுற மாட்டார். உங்க நெருக்கத்தில் அப்படியே விட்டுற மாட்டார். இப்போ நீங்க போராடி கொண்டிருந்த போராட்டத்தில் அப்படியே உங்களை விட்டுற மாட்டார். இப்போ நீங்க படுற அவமானத்தில் அப்படியே உங்களை விட்டுற மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு விடுதலையை கொடுப்பார். அவமானப்பட்ட அதே இடத்துல உயர்த்துவார். எந்த இடத்துல உங்களை அற்பமாய் பார்த்தார்களோ அதே இடத்துல உயர்த்துவார். உங்களை குப்பையிலிருந்து எடுப்பார். குப்பையில கடந்தா கூட உங்களை தூக்கி எடுப்பார். உங்களை ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் அமர பண்ணுவார். ஓ ரிமா ஷாதலா ரதல பாக்கார். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நன்றி அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். மகிமை இறங்கட்டும் சுவாமி. இதில் இணைகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் மகிமை இறங்கட்டும் அப்பா. தெய்வ சமாதானம் ஒவ்வொரு இருதயத்தையும் ஆளுகை செய்யட்டும் சுவாமி. ஒரு நம்பிக்கை உண்டாகட்டும், நம்பிக்கை உண்டாகட்டும், விசுவாசம் உண்டாகட்டும். தேங்க்யூ ஜீசஸ். தேவனிடத்தில் சேருகிறவர்கள் அவர் உண்டென்றும் தம்மை நோக்கி கூப்பிடுகிற பொழுது அவர் பதிலளிக்கிறார், பலன் தருகிறார் என்று தன் இருதயத்தில் முழு நிச்சயமாய் விசுவாசிக்கிற பொழுது அப்படியே ஆகுமா? இந்த நேரத்தில் நீங்க எதை விசுவாசிக்கிறீர்களோ அது அப்படியே உங்களுக்கு நடக்கும். இந்த வியாதியின் பலவீனத்தில் நான் சுகமாவேன் என்று விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னால் இந்த வேளையில நீங்கள் சுகத்தை பெற்றுக் கொள்வீர்கள். போராடுகிற பிசாசுகள் என்னை விட்டு அகலும் என்று இந்த நேரத்தில் நீங்கள் விசுவாச அறிக்கை பண்ணுவீர்கள் என்று சொன்னால் பொல்லாத ஆவிகளும் பிசாசுகளும் உங்களை விட்டு விலகும் இயேசுவின் நாமத்தினாலே. எப்படிப்பட்ட தரித்திரமும் இந்த நேரத்தில் நீங்கள் சொல்லுகிற பொழுது அல்லேலூயா சொல்லி பாருங்க, என் தேவன் என் ஆண்டவராகிய இயேசு எனக்காக சிலுவையிலே அவர் தரித்திரரானார். நான் ஐஸ்வர்யவனாக மாறும்படிக்கு ஐஸ்வர்யமுள்ள என் தேவனாகிய கர்த்தர் என் ஆண்டவராகிய இயேசு எனக்காக சிலுவையிலே அவர் தரித்திரரானார் என்று சொல்லி பாருங்க. இந்த வேளையில என் தேவன் சூழ்நிலைகளை மாற்றுவார். ஆசீர்வாதங்கள் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். ஒளிப்பிடத்தின் பொக்கிஷத்தை கொடுக்கிறவராம்.
எப்படி அந்த ஒளிப்பிடத்தின் பொக்கிஷத்தை கொடுப்பாராம் தெரியுமா? வெங்கல கதவாக இருந்தாலும் அதை உடைப்பார். யாருக்காக? உனக்காக உடைப்பாராம். வெங்கல கதவுகளை உடைப்பார். இரும்பு தாழ்பாள்களை முறித்து போடுவாராம். ஒளிப்பிடத்தின் பொக்கிஷத்தை கொடுக்கும்படி. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஜீசஸ். அவர் உங்க கூட இருக்கிறார். வார்த்தையை கேட்டு விசுவாசித்து இந்த நேரத்தில் இந்த ஜெபத்தில் இணைகிற உங்கள் வாழ்க்கையில் அவர் அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்யும்படி இந்த வேளையில் உங்கள் அருகில் அவர் இறங்கி இருக்கிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். தேங்க்யூ ஜீசஸ். விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நின்று பாருங்க. பிசாசுகள் உங்களை விட்டு விலகும். இந்த ஜெபத்தில் இணைகிற பொழுது உங்கள் சரீரத்தில் இருக்கிற பிசாசுகள் தானா அது ஆடும். அது உங்களை விட்டு விலகும் இயேசுவின் நாமத்தினாலே. இருள் உங்களை விட்டு விலகும் இயேசுவின் தேவ பிரசன்னம் உங்களை நிரப்புங்க. உச்சி முதல் பாதம் வரைக்கும் என் தேவ ஆவியானவர் உங்களை நிரப்புவார், உங்களை தொடுவார். அந்த வெளிச்சம் உங்க மேல அது பிரகாசிக்கும். இருளுக்கு வேலை இல்லை. இந்த நேரத்தில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த வேளையில இருளுக்கு வேலையே இல்லை. உங்க கவலையெல்லாம் தூக்கி சைடில் வைங்க. ஹல்லேலூயா. பயத்தின் ஆவிகள் உங்களை விட்டு விலகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. பயமுறுத்துகிற பிசாசுகள், எதிர்காலங்களை குறித்த பயம், வியாதியை குறித்த பயம், சூழ்நிலைகளை கண்டு பயம். யாரோ ஒரு சகோதரிக்கு கர்த்தர் பேசிக்கொண்டே இருக்கிறார். பயத்தின் ஆவி உங்களை விட்டு விலகுகிறது இயேசுவின் நாமத்தினாலே. உங்களை விட்டு பயத்தின் ஆவி இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது விலகுகிறது. வலு சர்ப்பங்கள் சர்ப்பத்தின் ஆவிகளுக்கு நான் கட்டளை இடுகிறேன். இப்பொழுது பிள்ளைகளை விட்டு அது விலகட்டும். கேட்கிற பொழுதே இந்த நிமிஷமே சர்ப்பத்தின் ஆவிகள் உங்களை விட்டு விலகுகிறது இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. ஜீவனுள்ள வார்த்தை வருகிற பொழுது பட்டயமாய் அது வரும். கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை பட்டயமாக வரும். அது பட்டயம். அது தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அது இருபுறம் கருக்குள்ள பட்டயம். இந்த பட்டயம் புறப்பட்டு வரும் என்று சொன்னால் அது சத்துருவின் தலையை அறுத்து போடும். அது சங்கிலிகளை அறுக்கும். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அவருடைய வார்த்தை வனாந்திரத்தை அதிர பண்ணுமா, பெண்மானை ஈன பண்ணும். வார்த்தை, அவருடைய வார்த்தையில் வல்லமை உண்டு. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அந்த வார்த்தை ஜீவனாய் உங்கள் சரீரத்துக்குள்ளே இந்த நேரத்தில் அது இறங்கட்டும். இருதயத்தை திறந்து கொடுங்க. சொல்லி பாருங்க, ஆண்டவரே என்னை ஆளுகை செய்யும் அப்பா, என்னை ஆளுகை செய்யும், என்னை ஆளுகை செய்யும். முற்றிலும் உம்மிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். என்னை முழுவதுமாய் உமக்கே தருகிறேன். இந்த ஜீவனை தந்தது நீங்க, இந்த வாழ்க்கையை கொடுத்தது நீங்க. சொல்லி பாருங்க, என்னை முழுவதுமாய் உம்மிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. சூழ்நிலைகள் மாறும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பொழுது அற்புத அடையாளங்கள் உங்கள் சரீரத்தில் உண்டாகும். தேவ மகிமை உங்களை சூழ்ந்து கொண்டு இருக்கிறதை நான் பார்க்கிறேன். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ மை ஜீசஸ். ஹல்லேலூயா. உன்னதமானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருக்கிறவர்களுக்கு அவர் சமீபமாய் இருக்கிறவர். நறுங்குண்ட இருதயங்களை புறக்கணியாதவர். நொறுங்கி போயிருக்கலாம் சகோதரி, உங்கள் இருதயம் நொறுங்கி போயிருக்கலாம். தகாத வார்த்தைகள் உங்களுக்கு எதிராக வந்து உங்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கலாம், உங்களை துக்கப்படுத்தி இருக்கலாம், காயப்படுத்தி இருக்கலாம். ஆனால் இந்த வேளையிலே என் தேவ ஆவியானவர் உங்கள் காயங்களை கட்டுகிறார். அவர் உங்கள் காயங்களை கட்டுகிறவர். தேங்க்யூ ஜீசஸ். அதே இடத்துல என் ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேலே வந்ததாம். அதை அவர் ஏற்றுக்கொண்டாராம். சமாதானம், இந்த சமாதானம் இதை கேட்கிற உங்கள் இருதயத்தில் உண்டாகட்டும். உங்கள் வீட்டுக்குள் அந்த சமாதானம் வரட்டும். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். வேதம் சொல்லுகிறது பாருங்க, அவர் நமக்காக அவர் அசட்டை பண்ணப்பட்டார். நமக்காக தான் அவர் அசட்டை பண்ணப்பட்டார். மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டார். நாம் புறக்கணிக்கப்படக்கூடாது என்பதற்காக அவர் புறக்கணிக்கப்பட்டார். வேதம் சொல்லுகிறது, அவர் துக்கம் நிறைந்தவராய் காணப்பட்டார். ஏசாயா எழுதுகிறாய் 83 அவர் துக்கம் நிறைந்தவராய் காணப்பட்டாராம். நீங்கள் துக்கம் அனுபவிக்க கூடாது என்பதற்காக அவர் பாடு அனுபவித்தார். நீங்கள் பாடுகள் அனுபவிக்க கூடாது என்பதற்காக. தேங்க்யூ ஜீசஸ். நம்முடைய பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது.
ஏசாயா 53:4 சொல்லுகிறது, நம்முடைய பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டார். இனி உங்கள் பாடுகள் இனி அவர் மேலே அது இருக்கட்டும் என்று சொல்லி இறக்கி வைங்க. உங்கள் பாடுகளை இறக்கி வைங்க. இந்த நேரத்தில் என் ஆவியானவர் உங்கள் இருதயத்தில் எதெல்லாம் உணர்த்துறாரோ, எதெல்லாம் பாடுகளாகவும் கஷ்டங்களாக உணர்த்துறாரோ, அந்த சுமையை அப்படியே அப்பா மேலே இறங்கி வைங்க. ஏசப்பா பாதத்தில் இறக்கி வைங்க. உங்கள் கவலையும் உங்கள் கண்ணீரையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பத்தோடு கர்த்தருக்கு தெரியப்படுத்துங்கள் என்று பேதுரு எழுதுகிறார். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தை ஆளுகை செய்யும். எப்பொழுது அவருடைய சமூகத்தில் இறக்கி வைக்கிறீங்களோ, உங்கள் வேதனைகளை இறக்கி வைக்கிறீங்களோ, உங்கள் துக்கத்தை, உங்கள் கசப்புகளை, மனபாரங்களை நீங்கள் இறக்கி வைக்கிறீர்களோ, அப்பொழுது தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தை ஆளுகை செய்யுமா. நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு கூட இவர் மேல நம்பிக்கையாய் இதை நான் இறக்கி வைக்கிறேன், இறக்கி வச்சு பாருங்க. ஹல்லேலூயா. சமாதானம் உங்கள் இருதயத்தை ஆளுகை செய்யும். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நம்முடைய பலவீனங்களை அவர் ஏற்றுக்கொண்டார். நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டாரா? நம்முடைய நோய்களை சுமந்தார். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டார். நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். தேங்க்யூ ஜீசஸ். பாருங்க, நமக்கு சமாதானம் உண்டு பண்ணும்படிக்கு அந்த ஆக்கினை அவர் மேலே வந்தது. தேங்க்யூ மை மாஸ்டர். அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். இப்பொழுதே அற்புத சுகம் உங்கள் சரீரத்தில் உண்டாகணும். இது இணைகிற ஒவ்வொருவரையும் தேவனுடைய ஆவியானவர் சூழ்ந்து கொள்ளுவாராக. விசேஷித்த வல்லம் இந்த நேரத்தில் இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினால். அற்புதத்தினாலும் அடையாளத்தினாலும் என் தேவன் தாம் இருக்கிறதை அவர் வெளிப்படுத்துகிறவர். இந்த வேளையில் உங்கள் வாழ்க்கையில் அந்த அற்புதத்தினாலும் அடையாளத்தினாலும் என் தேவன் உங்கள் மேலே அதை உறுதிப்படுத்துவாராக. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். கர்த்தருடைய கரம் உங்கள் மேலே இறங்கட்டும். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. உயர்ந்தவரே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. இந்த நேரத்திலும் அப்பா விசேஷித்த உம்முடைய வல்லமை, உம்முடைய அபிஷேகத்தை உம்முடைய பிள்ளைகள் மேலே ஊற்றுகிறேன். நன்றி. பொல்லாத கிரியைகள் எல்லாம் இப்பொழுது விலகட்டும் அப்பா. இருதயத்தில் இருக்கிற பாரங்கள் எல்லாம் விலகட்டும் அப்பா. மன சஞ்சலங்கள் விலகட்டும் சுவாமி. ஹல்லேலூயா. எனக்கு ஒருவர் இருக்கிறார், அவர் என் மீட்பர். யோபு சொன்னது போல சொல்லிப்பார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். கடைசி நாட்கள் என்னுடைய கண்கள் அவரை காணும். சொல்லி பாருங்க, நான் அவரை காண்பேன். அவர் உயிரோடு இருக்கிறவர். எனக்கு நன்மை செய்யும்படியே அவர் உயிரோடு இருக்கிறார். எனக்கு அற்புதங்களை செய்யும்படிக்கே அவர் உயிரோடு இருக்கிறார். எதற்காக இயேசு உயிரோடு இருக்கிறார்? ஏன் அவர் அன்று மரிக்கவில்லை? நமக்கு நன்மை செய்யும்படிக்கு, பிதாவிடத்தில் நமக்காக பரிந்து பேசும்படிக்கு, எப்பொழுதும் பரிந்து பேசும்படிக்க, நமக்கு நன்மை செய்யும்படிக்கு அவர் உயிரோடு இருக்கிறாராம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ மை மாஸ்டர். கிறிஸ்து இயேசுவின் உயிர் தெழுந்த வல்லமை உங்கள் சரீரங்களை தொடட்டும். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்லுவானாக. உங்கள் பலவீனத்தில் இருப்பீங்கன்னா சொல்லுங்க, நான் பலவான், நான் பலவீனன் அல்ல. சொல்லு பாருங்க. அசைக்க முடியாத கைகளை அசைச்சு பாருங்க. எழும்ப முடியாத, நடக்க முடியாத கால்களை ஊன்றி பாருங்க. பேச முடியாத நாவுகள் இப்பொழுது பேசும். இயேசுவின் நாமத்தில் கேட்க முடியாத செவிகள் கேட்கும். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். உங்களை கட்டி வைத்திருக்கிற கட்டுகள் இந்த வேளையிலே அவிழ்க்கப்படும். பிசாசுகள் உங்களை விட்டு விலகும். இருள் உங்களை விட்டு நீங்கும். சாபம் உங்களை விட்டு நீங்கும். தலைமுறை சாபங்கள், சாப கட்டுகள் உடையும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே. சாப பிசாசுகள் உங்களை விட்டு விலகும். விக்கிரக ஆவிகள் உங்களை விட்டு விலகும். செய்வினை பிசாசுகள் உங்களை விட்டு விலகும். மந்திர தந்திரங்கள் உங்களை விட்டு விலகும். அருவருப்பும் இச்சையுமான ஆவிகள் உங்களை விட்டு விலகும். விபச்சார ஆவிகள் உங்களை விட்டு விலகும். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவர் உங்களை தொடுவாராக. நன்றி அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ ஜீசஸ். அப்பா, இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயம் இப்பொழுது திறக்கப்படட்டும். வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு இருதயம் இப்பொழுது திறக்கப்படட்டும் அப்பா. நன்றி ஆண்டவரே. இந்த வேலையை உம்முடைய கரத்தில் நான் ஒப்புக் கொடுக்கிறேன். தேங்க்யூ ஜீசஸ். உங்கள் இருதயம் அப்படியே திறந்து இருக்கட்டும். இப்பொழுதும் ஆண்டோடைய வார்த்தையை நம்ம கேட்க போகிறோம். கர்த்தருடைய வார்த்தை மிக முக்கியமானது இல்லையா? அவருடைய வார்த்தை நம்முடைய சரீரத்துக்கெல்லாம் அது ஔஷதமாக இருக்குது, மருந்தாக இருக்குது. ஆண்டோடைய வார்த்தையை நீங்கள் கேட்கிற பொழுது அந்த வசனமானது, அந்த வார்த்தையானது உங்கள் சரீரத்தில் ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் பலத்தையும் அது கொடுத்து கொண்டே இருக்கும். பிரசங்கம் மன்றப்பே அற்புதம் நடக்கும். வார்த்தையை கேட்கிற பொழுதே அதிசயம் நடக்கும்.
என்னோட வார்த்தைக்கு அவ்வளோ ஒரு வல்லமை உண்டு. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். வார்த்தை பேசுகிற பொழுது ஆவியானவர் உங்கள் மேலே அவர் கிரியை செய்வார். கர்த்தருடைய வார்த்தைக்கு இந்த நேரத்தில் நம்ம செவி கொடுப்போம். அவருடைய வார்த்தையை கேளுங்க. மீண்டும் நாம் ஜெபிக்க போகிறோம். வார்த்தை கேட்டதுக்கு பிற்பாடு விடுதலைக்காக நான் ஜெபிக்க போகிறேன். இந்த சனிக்கிழமை இரவில் இதுவரை உங்களை துன்பப்படுத்தின பிசாசுகள் உங்களை விட்டு விலகணும். இதுவரைக்கும் உங்களை வேதனைப்படுத்தின எல்லா சாப கட்டுகளும் அறுபட்டு போகணும். இதுவரைக்கும் உங்களை பின்தொடர்ந்து வந்த எந்த ஒரு பிசாசின் கிரியைகளும் அழிக்கப்பட்டு போகணும் நிச்சயமாக. ஆக தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம கேட்போம். கர்த்தர் உங்க கூட பேசட்டும். நம்ம தொடர்ந்து நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆமாம், அடுத்த நான் சிறிது நேரம் நான் ஜெபிப்பேன். நிச்சயமாக அதில் விடுதலை உண்டு. நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு வார்த்தையை கேளுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. பிரைஸ் தி லார்ட். உங்கள் எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு தியானத்திற்காக தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை யோவான் 14வது அதிகாரம் 30வது வசனம். யோவான் 14வது அதிகாரம் 30வது வசனம். இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. இது யார் சொல்லுகிறா அப்படின்னா இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு. எப்படி சொல்கிறாரு? இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடம் ஒன்றுமில்லை அப்படின்னு சொல்கிறாரு. இந்த உலகத்தின் அதிபதி யார் அப்படின்னா பிசாசானவன். அவன் வரும்போது அவனுக்கு என்கிட்ட எதுவுமே இல்லைன்னு இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு. எப்பேற்பட்ட ஸ்டேட்மெண்ட் பாருங்களேன். இதுக்கு முன்னாடி வசனங்களில் பார்க்கும்போது இதுக்கு அடுத்த வசனத்தில் பிதாவில் நான் அன்பாக இருக்கிறேன், பிதாவின் கட்டளைப்படியே செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்காக சொல்கிறாருன்னா, பிதா கூட எப்பவுமே ஒன்றாகவே இருந்தார். அவர் என்னெல்லாம் கட்டளை இட்டாரோ அதெல்லாத்தையும் இவர் செஞ்சார். அதனால தான் இயேசு கிறிஸ்துவால் தைரியமாக சொல்ல முடியுது, பிசாசானவன் வருகிறான், என்கிட்ட அவனுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு. நம்ம எல்லாருக்குமே எப்பவும் ஆவிக்குரிய போராட்டம் அப்படின்னு இருக்கும். எப்படின்னா பிசாசானவன் யாரை விழுங்கலான்னு அலைகிறான்னு, கர்ஜிக்கிற சிங்கம் போல யாரை விழுங்கலான்னு அலைகிறான்னு வசனம் சொல்லுது. எப்படியாவது நம்மளை மாட்டி விடுறதுக்காக தான் அவன் அலைகிறான். நம்மளுடைய பலவீனம், பயம், யார் மேலேயாவது நமக்கு இருக்கிற கசப்பு, காயம், நம்மளுடைய இச்சை, ஏதாவது ரகசிய பாவங்கள், இது வழியாக அவன் நுழையிறதுக்கு பார்க்குறான். இப்போது இயேசு கிறிஸ்து கிட்ட கேட்ட அதே கேள்வியை உங்ககிட்ட கேட்டால் நீங்கள் என்ன பதில் சொல்ல முடியும்? பிசாசானவன், இந்த உலகத்தின் அதிபதி உங்ககிட்ட வரும்போது நீங்கள் தைரியமாக என்கிட்ட அவனுக்கு ஒன்றுமில்லைன்னு சொல்ல முடியுமா? அதைத்தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். இதில் அவனுக்கு இடம் கொடுக்குற மாதிரி நம்மக்கிட்ட ஏதாவது ஒரு சின்ன விஷயம் இருந்தால் கூட அவன் உள்ளே நுழைஞ்சிடுறான். ஏசப்பா பிசாசு வரும்போது எங்கிட்ட ஒன்றுமே இல்லைன்னு அவர் சொன்ன பதில் தான் நாம் இன்றைக்கு வாசிக்க கேட்டோம். அதே மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நம்மளால் சொல்ல முடியுமா? கொஞ்சம் நம்ம யோசித்து பார்க்கணும். இயேசு கிறிஸ்துவை கட்டுப்படுத்துறதுக்கோ, குற்றப்படுத்துறதுக்கோ, பாவத்தில் விழ வைக்கிறதுக்கோ, இல்லை அவருக்குள்ளே ஏதாவது ஒரு பெருமையை கொண்டு வர்றதுக்கோ பிசாசானவனுக்கு இடம் கொடுக்கலை. இயேசு கிறிஸ்து அந்த இடத்தை சுத்தமாக நான் கொடுக்கலை. இப்போ ஏதாவது ஒருத்தங்க கிட்ட நாம் ஒரு லாபம் எதிர்பார்த்தோம் அப்படின்னா நாமளும் அவங்களுக்கு ஏதாவது செய்யணும். எடுத்துக்காட்டாக சொல்கிறேன். இப்போ காலேஜில் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க, ஸ்டாஃப் இருக்கிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஏதாவது ஒரு ஃபேவர் வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஸ்டாஃபு அந்த ஸ்டூடெண்ட்டுக்கிட்டேருந்து ஒரு ஃபேவர் அனுபவிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது அந்த ஸ்டூடெண்ட்டுக்கும் ஸ்டாஃப் ஏதாவது ஒரு ஃபேவர் பண்ணி ஆகணும். ஏதாவது ஒரு விஷயத்தில் அவங்களுக்கு ஒரு நன்மையை செஞ்சாதான் இவங்களுக்கு அவங்க என்ன செய்வாங்க? நன்மையை செய்வாங்க. அப்போது பிசாசானவன் நமக்குள்ளே வர்றதுக்கு நாம் ஏதோ ஒன்று செய்கிறோம். அதை செய்யாமல் பிசாசானவன் வருகிறான், அவனுக்கு என்கிட்ட ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிற தகுதி, சொல்லுகிற நிலைமைக்கு நாம் மாறணும். உங்களை பார்த்து இந்த கொஸ்டின் கேட்டால் நீங்கள் என்ன ஆன்சர் பண்ணுவீங்க? ரொம்ப கஷ்டமான கொஸ்டின். ஏன் அப்படின்னா
எப்பவுமே அவன் எப்படியாவது உள்ளே நுழையிறதுக்கு முயற்சி பண்ணுறான். இப்போ ஒரு வீடுன்னு இருக்குது அப்படின்னா, அங்கே ஒரு திருடன் வர்றான் அப்படின்னா, ஏதாவது ஒரு வழியில் கொஞ்சோண்டு இடம் இருக்குமா, ஏதாவது ஒரு விரிசல் எங்கேயாவது இருக்குமா, எங்கேயாவது ஒரு சின்ன கேப் இருக்குமா, அதுக்குள்ளே நுழைஞ்சி வீட்டுக்குள்ளே வந்துடலாமா அப்படி தான் அவன் பார்ப்பான். நம்ம கதவை திறந்து உள்ளே வான்னு கூப்பிட வேணாம், அவனாக நுழையிறதுக்கு ட்ரை பண்ணுவான். ஆனால் நம்முடைய தேவன் ஜென்டில் காட், அவர் உள்ளே வாங்கன்னு கூப்பிட்டா மட்டும்தான் நமக்குள்ளே வருவார். ஆமென். வாசப்படியில் நின்று கதவை தட்டுகிறேன்னு சொல்கிறாரு. உள்ளே வாங்கன்னு சொல்லும்போது தான் அவர் நம்ம கூட வாசம் செய்கிறாரு. ஆமென். ஆனால் பிசாசானவன் இதுக்கு நேர் ஆப்போசிட். அவனை நீங்கள் கூப்பிட தேவையில்லை, அவன் எப்போ உள்ளே நுழையலாம். ஏன்னா அவன் திருடனும் கொலை செய்கிறவனுமா இருக்கிறதுனால எப்படியாவது உள்ளே நுழையிறதுக்கு அவன் முயற்சி பண்ணிகிட்ருக்கிறான். அவன் நம்மளுடைய ஹேபிட்ஸ், ஏதாவது நம்ம பழக்க வழக்கங்கள், இல்லை நம்ம ஏதாவது ஒரு எமோஷன்ஸ், நீங்கள் அதிகமாக கோபப்படுறவங்களா இருக்கலாம், இல்லை உங்களுக்குள்ள பெருமை இருக்கலாம், இல்லை உங்களுக்குள்ளே ஏதாவது கசப்பு இருக்கலாம். இது மூலமாக நமக்குள்ளே வர்றதுக்கு ட்ரை பண்ணுவான். இல்லை ஏதாவது ரகசிய பாவங்கள் யாருக்குமே தெரியலைன்னு சொல்லிட்டு நாம் பாவம் செஞ்சுக்கிட்டு இருப்போம். அது வழியாக பிசாசானவன் உள்ளே வரணும்னு ட்ரை பண்ணுவான். இப்போது இந்த வழிகள் எல்லாத்தையும், இந்த டோர்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் அடைச்சிங்கன்னா மட்டும்தான் பிசாசானவன் உங்களுக்குள்ளே வர முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. இப்போது வேதத்தில் சில எடுத்துக்காட்டுகளை நம்ம பார்ப்போம். காயின் நம்ம எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். காயின், ஆபேல் 2 பேரும் சகோதரர்கள். இதில் காயின் மூத்தவனாக இருக்கிறான். அவன் நிலத்தில் பயிரிடுகிற அந்த காய்கறிகளை கொண்டு, ஏதோ ஒரு காய்கறிகளை கொண்டு தேவனுக்கு காணிக்கையாக செலுத்துகிறான். ஆனால் ஆபேல் என்ன செய்கிறான், இருக்கிறதுல பெஸ்ட்டான ஆட்டுக்குட்டிகளை கொண்டு தேவனுக்கு காணிக்கையாக செலுத்துகிறான். அப்போது தேவன் ஆபேலுடைய காணிக்கையை அங்கீகரிக்கிறாரு, காயினோட காணிக்கையை அங்கீகரிக்கலை. இப்போது இந்த இடத்துல காயினுக்குள்ள ஒரு கோபம் வருது. ஆமென். ஹல்லேலூயா. அவனுடைய இந்த எமோஷன்ஸ், அவனுக்குள்ளே வரக்கூடிய இந்த உணர்வு, பிசாசு அவனுக்குள்ளே நுழைஞ்சி அவனுடைய சொந்த சகோதரனை கொலை பண்ணுற அளவுக்கு அங்கே காரியங்கள் நடப்பிக்கப்படுது. இப்போ அங்கே வேதத்தில் சொல்லப்பட்ட முதல் கொலையானது அங்கே நடக்குது. தன்னுடைய சொந்த சகோதரனை கொலை பண்ணுற அளவுக்கு அவனுக்குள்ள பிசாசு கிரியை செய்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவனுக்குள்ளே இருந்த கோபம். ஆமென். ஹல்லேலூயா. அதே மாதிரி சிம்சோனை பார்க்குறோம். விபச்சார ஸ்திரீ கூட அவனுக்கு இருந்த இச்சையின் காரணமாக அவனுக்குள்ளே இருந்த பயங்கர பலத்தை அவன் இழந்து போகிறான். தேவன் அவனை வச்சிருந்த திட்டத்தை விட்டு வழி விலகி செல்லுகிறான். ஆமென். சிம்சோன் அவ்வளவு பலம் வாய்ந்தவன். அவனுடைய பலம் எதில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த விபச்சார ஸ்திரீ 3 தடவை அவன்கிட்ட கேட்குறான். 3 தடவையும் அவன் மாற்றி வேற சொல்லும்போது 4வது தடவையும் தொடர்ந்து தொந்தரவு பண்ண காரணத்தினால அவன் சொல்லிடுறான். அங்கே நடந்தது எல்லாருக்கும் தெரியும். அவனுடைய பலம் ஃபுல்லாக போகுது, அவனுடைய பார்வை போகுது, அவன் கட்டப்பட்டு இருக்கிறான், அவனுக்கு இருந்த விடுதலை போகுது. இது எல்லாவற்றையும் இழந்து போகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அவனுக்குள்ளே இருந்த இச்சை அப்படிங்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. அதே மாதிரி யூதாஸ் இயேசு கிறிஸ்து கூடயே தான் இருக்கிறான், அப்போஸ்தலர். ஆனாலும் அவனுக்குள்ளே பிசாசு நுழைய முடிஞ்சதுக்கு காரணம் அவனுக்குள்ளே இருந்த பண ஆசை. அவன் பணம் இது எல்லாத்தையும் அவன் தான் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தானா. கணக்கு வழக்கு பார்த்து ட்ரெஸ்ஸராக இருந்திருக்கிறான். அப்போது அந்த பணம் அப்படிங்கிறதுக்கு மேலே அவனுக்கு இருந்த ஆசையினால் உலக இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்குற அளவுக்கு அவன் எவ்வளவு மோசமாக பிஹேவ் பண்ணியிருக்கான் பாருங்களேன். இது பிசாசு அவனுக்குள்ளே வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, பணத்துக்கு மேலே ஏசப்பாவை விட அதிகமாக பணத்தை நேசித்ததுனால அவனுக்குள்ளே பிசாசு போக முடிஞ்சுது. நாம் இந்த எல்லா கதவுகளையும் பூட்டி பிசாசு நமக்குள்ளே வர முடியாமல் பண்ணாதான் நம்மளால் சொல்ல முடியும், இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்கிட்ட ஒன்றுமே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லணும்னா, அந்த இடத்துல நீங்கள் பிசாசு உங்களுக்குள்ளே நுழையிறதுக்கான
எந்த விஷயமும் உங்ககிட்ட இருக்கக்கூடாது. உங்களுடைய ஹேபிட்ஸ் எல்லாம் மாறணும். பழக்க வழக்கங்கள், எமோஷன்ஸ், இதில் எல்லாவற்றிலும் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் பிரதிபலிக்கும் போது தான் பிசாசானவன் உங்களை தொட முடியாமல் போகும். இன்றைக்கு மன்னியாமல் இருக்கிறது, இச்சைகள், பெருமை, கோபம், என்னவெல்லாமோ நம்ம இருதயத்தில் இருக்குது. கசப்பு, கூட பிறந்தவங்க, சொந்தக்காரங்க, இவங்கக்கிட்ட பேசாமல் இருக்கிறது, வேலை பார்க்குற இடத்துல ஒருத்தரை பற்றி ஒருத்தர் மாற்றி போட்டு கொடுக்கறது, என்னவெல்லாமோ நம்ம செய்கிறோம். இதெல்லாம் நமக்குள்ளே இருக்கா அப்படின்னு நம்ம சிந்திச்சு பார்க்கணும். எபேசியர் 4வது அதிகாரம் 27வது வசனம் சொல்லுது, பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள் அப்படின்னு. ஏன்னா ஒரு பெரிய கப்பல் இருக்குது, அதில் ஒரு சின்ன கிராக் இருந்தால் கூட அது வழியாக தண்ணி உள்ளே வந்து அந்த கப்பலையே உள்ளே அமிழ்த்துற அளவுக்கு அதுக்கு வல்லமை இருக்குது. அப்போது அந்த சின்ன கிராக் கூட இல்லாமல் நம்ம பார்க்கணும் அப்படின்னா கதவை இழுத்து மூட வேண்டியதாக இருக்குது. ஏசப்பா முற்றிலும் பரிசுத்தமானவர். அவர் வேத அறிவு ஞானத்தில் சிறந்தவர்னு வசனம் சொல்லுது. கீழ்ப்படிதல், முற்றிலுமாக கீழ்ப்படிந்தார். அப்படியே மொத்தமாக சரண்டர் பண்ணார். முழுவதும் தேவ சித்தத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்தாரு. இதெல்லாம் நாம் செய்யும்போது ரொம்ப ஈஸியாக பிசாசை நம்ம வென்றலாம். அதுக்கு தான் வேதத்தில் இயேசு கிறிஸ்து கிட்ட பிசாசானவன் வந்து 3 விதமான சோதனைகளை செய்கிறான். முதல் சோதனை என்ன அப்படின்னா, அவன் வந்து பேசுகிறான் பசி அப்படிங்கிறத வச்சு. ஏன்னா 40 நாள் இயேசு கிறிஸ்து உபவாசம் இருந்துட்டு வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்படுறாரு. அங்கே வந்து பிசாசானவன் சொல்கிறான், இந்த கற்களை நீ அப்பமாக மாற்று அப்படின்னு சொல்கிறான். காரணம் என்ன அப்படின்னா, ஏற்கனவே பசியில் இருக்கிறாரு. பிசாசானவனுடைய தந்திரம் இதுதான். நமக்கு எது தேவை, எதில் நம்ம விழுவோன்னு கவனமாக பார்த்து அந்த காரியத்தில் நம்மளை விழ வைக்க முயற்சி பண்ணுவான். ஆனால் தேவன் நம்மளை பாதுகாக்கணும் அப்படின்னா வேத வசனங்களை கொண்டு இயேசு கிறிஸ்து பிசாசை துரத்துன மாதிரி நாமளும் அந்த சர்வாயுதத்தை நம்ம கரங்களில் எடுத்துக்கொள்ளணும். இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, மனிதன் அப்பத்தினால் மட்டுமல்ல தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் உயிர் வாழ்கிறான்னு சொல்லிட்டு அந்த பிசாசை தோற்கடிக்கிறாரு. 2வதா அவனுக்குள்ள பெருமையை கொண்டு வந்து இயேசு கிறிஸ்து கிட்ட காட்டுறான். எப்படின்னா, இந்த ஆலயத்தில் உப்பரிகைக்கு மேலே கூட்டிகிட்டு போய், இப்போ நீங்கள் கீழே குதி, உங்களுடைய கால்கள் கல்லில் இடராதபடிக்கு தூதர்கள் வந்து உன்னை தாங்கி கொள்வாங்க அப்படின்னு இயேசு கிறிஸ்து கிட்ட சொல்கிறான். அப்போது இயேசு கிறிஸ்து அங்கேயும் வசனத்தை வச்சு பிசாசை தோற்கடிக்கிறாரு. அதே மாதிரி அதுக்கு அடுத்ததாக பவர், அதாவது இந்த உலகத்தில் இருக்க எல்லாவற்றையும், மகிமை எல்லாவற்றையும் காட்டி நீ என்ன பணிந்து கொண்டால் இதோ நான் உங்ககிட்ட தருகிறேன்னு சொல்கிறான். அப்போவும் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, பிதாவை மட்டும்தான், தேவனை மட்டும்தான் நம்ம வணங்கணும் அப்படின்னு வசனம் சொல்லுதுன்னு சொல்கிறாரு. ஹல்லேலூயா. அப்போது 3 வகையாக பிசாசு எப்படியாவது இயேசு கிறிஸ்துவை தோற்கடிக்கணும்னு வரும்போது தேவனாகிய இயேசு கிறிஸ்து வார்த்தைகள் மூலமாக பிசாசை எதிர்த்து நின்று பிசாசை ஜெயித்தார். அது எதற்காக அங்கே போடப்பட்டிருக்குது அப்படின்னா, நாமளும் நாமக்கிட்ட பிசாசு வரும்போது, நம்மளை விழுங்கலான்னு அவன் வரும்போது எப்படி அதை எதிர்த்து நிற்கணும், அப்போ எப்படி அவன் ஓடி போவாங்கிறதுக்காக மாத்திரம்தான் இது அங்கே போடப்பட்டிருக்குது. இப்போது ஆதாம் ஏவாள் கிட்ட ஏமாற்றி ஒரு பழத்தை சாப்பிட வச்சுட்டான் பிசாசு. அதே மாதிரி தான் அவன் நினச்சிருந்தான், இயேசு கிறிஸ்துவை எப்படியோ நம்ம ஏமாற்றி மக்கள் மனசில் பேசி சிலுவையில் அரைஞ்சிட்டோம், இதோட நாம் ஜெயிச்சிடலாம் நினச்சிட்டு அவன் இருந்தான். ஆனால் முற்றிலுமாக அவனை தோற்கடிக்கிறதுக்கான வழிங்கிறது அவனுக்கு அது தெரியலை. தேவனுடைய சித்தம், அவருடைய கீழ்ப்படிதல், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கிற நம்ம ஒவ்வொருத்தரையும் ரட்சிப்பதற்காக சிலுவையில் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தாருங்கிறத பிசாசானவன் அறிந்திருக்கலை. அதனால தான் இயேசு கிறிஸ்துவால் தைரியமாக சொல்ல முடிஞ்சிச்சு, இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்கிட்ட ஒன்றுமே இல்லை அப்படின்னு. இன்றைக்கு நீங்கள் என்னோடு இந்த வார்த்தைகளை கேட்டுட்ருக்கிறீங்க, ஜெபம் செய்கிறீங்க, ஏதோ ஒரு தேவை, ஏதோ ஒரு பிரச்சனை, எனக்கு இந்த நன்மை கிடைக்காதான்னு சொல்லிட்டு ஒரு ஆவலோடு நீங்கள் இருக்கிறீங்க. இன்றைக்கு நிச்சயமாக அந்த நன்மையை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. ஆனால் உங்கள் இருதயத்தில்
நீங்கள் ஒரு சின்ன பரிசோதனை செஞ்சு பாருங்க. என்ன பரிசோதனை அப்படின்னா, 4 விதமான பரிசோதனைகளை நீங்கள் செய்யணும். உங்கள் எண்ணங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். அதில் ஏதாவது துர்சிந்தனை, எதிர்மறையான எண்ணங்கள், பயம் உள்ள ஏதாவது ஒரு பிரச்சனைகள், அந்த மாதிரி எண்ணங்கள் உங்களுக்கு இருக்குதா? அதே மாதிரி நீங்கள் பேசுகிற விஷயங்கள், உங்கள் நாவு எதெல்லாம் பேசுது அப்படின்னு யோசித்து பாருங்கள். பொய் பேசுதா? மற்றவங்களை பற்றி குறை சொல்லுதா? அடுத்தவங்க கிட்ட பொருணி பேசுகிறாங்களா? இதை யோசித்து பாருங்கள். இன்னொன்று, உங்களுடைய ரிலேஷன்ஷிப், அதாவது மற்றவங்க கிட்ட நீங்கள் எப்படி பழகுறீங்க? உங்களுக்குள்ள ஈகோ இருக்குதா? கசப்பு இருக்குதா? இதை யோசித்து பாருங்கள். 4வது விஷயம், உங்களுக்குள்ள ஏதாவது தனிப்பட்ட முறையில் ரகசிய பாவங்கள், ஏதோ ஒரு சீக்ரெட்டான ஒரு இச்சை இருக்குதா அப்படிங்கிறத யோசித்து பாருங்கள். இது நீங்கள் உங்களையே பரிசோதனை செய்யுங்க. ஏன்னா சங்கீதக்காரன் 139வது சங்கீதம் 23-24 வசனத்தில் சொல்கிறான், தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும் அப்படின்னு சொல்கிறான். இன்றைக்கு நாம் ஒவ்வொருத்தரும் தேவனை பார்த்து கேட்க வேண்டிய வார்த்தை இதுதான். ஆமென். அவரை நோக்கி நீங்கள் ஜெபிக்க வேண்டிய ஜெபமும் இதுதான். இன்றைக்கு நமக்கு தேவையான நன்மைகளை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறோம். ஹல்லேலூயா. காரணம் பிசாசு, காரணம் அவனுடைய தந்திரம். சிலுவையில் இயேசு கிறிஸ்து நமக்காக, நம்ம ஒவ்வொருத்தருக்காக பிசாசை தோற்கடித்தார், முற்றிலுமாக தோற்கடித்தார். ஆனால் கூட அந்த அறிவை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாமல், அதற்கான நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாமல் நம்மளை தடுத்து வைத்திருக்கிற ஏதோ ஒரு காரியம், நம்மக்கிட்ட இருக்கிற காரியத்தை நம்ம இன்றைக்கு எடுத்து தூர போடணும். ஹல்லேலூயா. அது நம்மளால், நம்ம சுய முயற்சினால் நடக்க முடியாமல் இருக்கலாம். ஆனால் இந்த ஜெபத்தை நீங்கள் ஜெபிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்பா எனக்குள்ள உமக்கு பிடிக்காத ஏதோ ஒரு காரியம் இருந்துச்சுன்னா தயவு செய்து அப்பா அதை என்னை விட்டு எடுத்து போடுங்கப்பான்னு இந்த உதவியை நீங்கள் அவர்கிட்ட கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப சந்தோஷமாக. ஏன்னா அவர் வாசப்படியில் நின்று கதவை தட்டிக்கிட்டு இருக்கிறாரு. பிசாசானவன் எதுவுமே இல்லாமல் உள்ளே நுழைஞ்சிட்டான். ஆனால் அவர், நீங்கள் அனுமதி கொடுத்தீங்கன்னா, அவரை நோக்கி கூப்பிட்டீங்க அப்படின்னா உள்ளே வந்து ஏற்கனவே தோற்கடித்தவன் அவன் அவர் முன்னாடி நிற்க கூட முடியாது. ஹல்லேலூயா. உள்ள அவர் வந்துட்டாரு, உங்களுக்குள்ள அவர் ஆளுகை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னா உங்கள் சுபாவங்கள் எல்லாமே மாறும். ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லை, நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற நன்மை, உங்களுக்கு சுகம் கிடைக்கும், ஆரோக்கியத்தை தேவன் வர செய்வார், இழந்து போன எல்லா செல்வங்களும் உங்களுக்கு கிடைக்கும், உங்கள் இருதயத்தில் சமாதானம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும், உங்கள் குடும்பத்துக்குள்ளே சமாதானம் இருக்கும், வேலை பார்க்குற இடத்துல உயர்வு இருக்கும், கோர்ட் கேஸில் நீங்கள் ஜெயிப்பீங்க, வீடு கட்டுவீங்க. ஆமென். உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை நீங்கள் இப்போ வாழ்கிறத காட்டிலும் இன்னும் அதிகமாக நன்மையுடையதாக இருக்கும். இந்த எல்லா நன்மைகளையும் ரொம்ப சுலபமாக நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த ஜெபத்தை இயேசு கிறிஸ்துவை பார்த்து நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிங்க. ஆமென். அவருடைய வழிகளில் நம்ம நடக்க ஆரம்பிக்கும் போது பிசாசானவன் தோத்து போகிறான், உங்கள் காலின் கீழே நசுக்கப்படுகிறான். வார்த்தை கொண்டு அவனை நீங்கள் எதிர்த்து நிற்கும்போது அவன் உங்களை விட்டு ஓடி போகிறான். யாக்கோபு 4வது அதிகாரம் 7வது வசனத்தில் போடப்பட்டிருக்குது, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் அப்படின்னு. எபேசியர் 6வது அதிகாரம் 11வது வசனத்தில் போடப்பட்டிருக்குது, நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாக தேவனுடைய சர்வாயுதங்களை தரித்து கொள்ளுங்கள்னு போடப்பட்டிருக்குது. ஆமென். வேதத்தில் நம்ம பார்க்குறோம், தாவீது, யோசேப்பு, தானியேல், இவங்க எல்லாரும் பிசாசை ஜெயித்தாங்க. ஹல்லேலூயா. யோசேப்புலாம் தினம் போத்திபாருடைய மனைவி தினம் தொந்தரவு பண்ணி எப்படியாவது அவனை பாவத்தில் விழ வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணும்போது, ஹல்லேலூயா, தேவனுடைய கிருபை, தேவனுடைய தயவு யோசேப்பு அந்த இடத்துல காப்பாற்றி பாவத்தை விட்டு விலகி ஓட செஞ்சுது. இன்றைக்கு நாம் அப்படி இருக்கிறோமா? ஆமென். ஹல்லேலூயா. நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம முழுவதுமாக தேவன்கிட்ட நம்மளை ஒப்பு கொடுக்கணும்.
ஆமென். நம்ம பிசாசை எதிர்த்து நிற்கணும். ஹல்லேலூயா. அவன் ஆட்டோமேட்டிக்காக உங்களை விட்டு ஓடி போயிடுவான். இப்போ பிசாசு உங்களை வந்து சீன்றான்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது ஒரு வகையில் உங்ககிட்ட வந்து அவன் வேலையை காட்டுறான் அப்படின்னா, நீங்கள் அப்படியே திரும்பி பார்த்தீங்க அப்படின்னா அங்கே சிங்காசனத்தில் நம்முடைய ஏசப்பா, ஹல்லேலூயா, அவரை பார்த்தீங்கனாலே இவன் உங்களை விட்டு ஓடி போயிடுவான். ஹல்லேலூயா. பிசாசை பார்த்து பயப்படாமல் நீங்கள் பார்க்க வேண்டியது இயேசு கிறிஸ்து தேவன் எவ்வளவு பெரியவராக இருக்கிறாருங்கிறத மாத்திரம் நீங்கள் பாருங்கள். அவன் உங்களுக்குள்ளே வந்து ஏதாவது செய்ய நினச்சான் அப்படின்னா உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து தெரித்து ஓடி போவான். ஆமென். ஹல்லேலூயா. தினம் தினம் நீங்கள் அறிக்கை செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, தேவன் என்னுடைய இருதயம் முழுவதும் நிரம்பி இருக்கிறாரு, அவர் எனக்குள்ள ஆளுகை செய்கிறாரு. ஆமென். என்னுடைய இருதயம் முழுவதும் என்னுடைய தேவன் நிரம்பி இருக்கிறாரு. எனக்குள்ள எந்த பயமும் இல்லை, எந்த பயமும் என்னை மேற்கொள்ள முடியாது, எந்த பாவமும் என்னை மேற்கொள்ள முடியாது, எந்த பொய்யும் எனக்கு முன்னாடி நிற்க முடியாது. சாத்தானுக்கு என்கிட்ட எதுவுமே இல்லை. ஆமென். நான் தெரிந்து கொள்ளப்பட்டவள், நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன். நான் என்ன ரட்சிக்கிறதுக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையில் தன்னுடைய ஜீவனை கொடுத்தாரு. ஆமென். நான் பாதுகாக்கப்பட்டிருக்கிறேன். நான் ஒரு வெற்றியாளர். பரிசுத்த ஆவியின் முத்திரை என் மேலே இருக்குது. ஆமென். இதை நீங்கள் தினம் தினம் சொல்லும்போது, ஹல்லேலூயா, வெளிப்படுத்துகிற விசேஷம் 12வது அதிகாரம் 11வது வசனத்தில் போடப்பட்டிருக்க மாதிரி, மரணமே நேரிடுகிறதாயிலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள்னு போடப்பட்டிருக்குது. ஆமென். ஆட்டுக்குட்டியின் இரத்தம் உங்கள் மேலே தெளிக்கப்பட்டாயிற்று. ஆமென். ஹல்லேலூயா. உங்கள் மேலே என்னோடு இப்பொழுது இந்த வார்த்தையை கேட்டுட்டு இருக்கிற உங்கள் ஒவ்வொருத்தரையும் தேவன் தெரிந்தெடுத்திருக்கிறாரு. உங்கள் மேலே ஆட்டுக்குட்டியின் இரத்தம் தெளிக்கப்பட்டாச்சு. ஆமென். பிசாசை நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க. ஹல்லேலூயா. அவன் முற்றிலுமாக தோற்கடிக்கப்பட்டிருக்கிறான். எப்போ ஆட்டுக்குட்டியின் இரத்தம், அதனுடைய வல்லமை, அதனுடைய மகிமையை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களோ, அது உங்கள் மேலே தெளிக்கப்பட்டுச்சோ, அப்போவே சிலுவையில் இயேசு கிறிஸ்து நிறைவேற்றின காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிச்சிடும். ஆமென். இது வரைக்கும் நீங்கள் அனுபவிச்சிட்டு இருந்த அத்தனை கஷ்டங்களும் கவலைகளும் நோய்களும் பிரச்சனைகளும் உங்களை விட்டு நீங்கி போகுது. ஆமென். இனி நீங்கள் சுகமாய் தங்கியிருப்பீங்க. ஹல்லேலூயா. சகலவற்றிலும், எல்லா ஆவிக்குரியவற்றிலும் உலகத்துக்குரியவற்றிலும் உங்களுக்கு சுகத்தை தேவன் கட்டளையிடுகிறாரு. அவன் உங்களுக்குள்ளே வந்து என்ன இருக்குதுன்னு தேடி பார்க்குறான். அப்போது உங்களுக்குள்ளே இருக்கிற ஏசப்பாவை, ஜீசஸை அவன் பார்த்துட்டு ஆமென் தோற்று போகிறான். ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள முழுமையாக இயேசு கிறிஸ்துக்கு இடம் கொடுங்க. முழுவதுமாக அவர்கிட்ட உங்கள் வாழ்க்கையை சரண்டர் பண்ணுங்கள். நிச்சயமாக தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம தொடர்ந்து ஜெபம் பண்ணுவோம். தேவன் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் செய்யக்கூடிய அற்புதங்களை உங்கள் கண்கள் காணப்போகுது. ஹல்லேலூயா. ஆமென். Thank you, Holy Spirit. Thank you, Jesus. 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 நல்லவர் 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 அப்பா. நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி சுவாமி. நீர் எங்களோடு கூட பேசினீரப்பா. அமராஜா, ஜீவனுள்ள உம்முடைய வார்த்தை இதை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் அப்பா அது பலிக்கட்டும். எஸ்டர் இதை கேட்ட ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அது பலிக்கட்டும். என் தேவாவியானவர் இந்த வேளையில் அப்பா என் மகிமையை வெளிப்படுத்துவீர், உம்முடைய வல்லமை வெளிப்படுத்துவீர் அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இந்த வேளையிலும் அப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வேளையிலும் கூட சுவாமி வியாதியின் பலவீனத்தில், தரித்திரத்தில், பிசாசின் பிடியில், இன்னும் அநேக கட்டுகளில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த வேளையில் நீர் விடுதலையை கொடுக்கும்படியாக இந்த வேளையில் என் தேவ ஆவியானவர் நீர் இறங்கணுமாப்பா. ஒவ்வொருடைய வீடுகளுக்குள்ளும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு இடத்திலும் என் தேவ நீர் இறங்குவீரப்பா. எஸ்டர்டே தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட்.
கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கு கூட ஆகாரத்தை கொடுக்கிறவரா. உன் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். தேங்க்யூ ஜீசஸ். இந்த வேளையில் தானே அப்பா மகிமை வெளிப்படட்டும். வேதம் சொல்லுகிறது, நீதிமான் கூப்பிடும்போது கர்த்தர் அதை கேட்டு அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுவிக்கிறாரா. நீதிமான் கூப்பிடுகிற பொழுது, என் தேவனை நோக்கி நீங்கள் கூப்பிடுகிற இந்த நேரத்தில் தானே இந்த வேளையில் உங்கள் உபத்திரவங்கள், உங்கள் நெருக்கங்கள், உங்கள் கஷ்டங்கள், உங்கள் கவலைகள், உங்கள் பாரங்கள் எல்லாவற்றையும் என் இயேசு உங்களை விட்டு அவர் விலக்குவார். தேவ வல்லமை உங்களை ஆளுகை செய்யட்டும். தேங்க்யூ ஜீசஸ். அவரை நோக்கி கூப்பிடுகிற பொழுது தன் இருதயத்தின் முழு பலத்தோடு அவரை நோக்கி கூப்பிடுகிற பொழுது, அவரிடத்தில் அன்பு கூறுகிற பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், நான் இறங்குவேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். இப்பொழுதே மகிமை வெளிப்படட்டும் சுவாமி. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். வேதம் சொல்லுகிறது, அவர் நம்மில் அன்பு கூர்ந்தவராகவே இருக்கிறாரா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்தார். கிருபையுள்ள தெய்வமே, ஹல்லேலூயா. நீர் இந்த பூமிக்கு வந்து மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவனை உம்முடைய மரணத்தினால் ஜெயிக்கும்படிக்கு, ஜீவகாலமெல்லாம் இந்த மரண பயத்தின் அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலையாக்கும்படிக்கு நீர் இந்த பூமிக்கு இறங்கி வந்தீர். சிலுவையில் உம்மை தியாக பலியாக ஒப்பு கொடுத்தீர், எங்களை மீட்கும்படிக்கு, ரட்சிக்கும்படிக்கு. இந்த வேளையில தானே அப்பா வல்லமை இறங்கட்டும். பிசாசின் கிரியைகள் பிள்ளைகளை விட்டு விலகட்டும். நான் ஜெபிக்கிற அந்த நேரத்தில் தானே அப்பா வியாதியின் கூர் முறிக்கப்பட்டு போகட்டும். எப்படிப்பட்ட வியாதிகளும் இந்த வேளையில் அப்பா பிள்ளைகளை விட்டு விலகணும் சுவாமி, விலகணும் அப்பா. மெய்யாகவே எங்கள் பாடுகளையும், எங்கள் துக்கங்களையும், எங்கள் நோய்களையும், எங்கள் பலவீனங்களையும் நீர் சிலுவையில் சுமந்து தீர்த்து விட்டீரப்பா. தீர்த்தீர். உம்முடைய தழும்புகளால் சுகமானோம், உம்முடைய தழும்புகளால் சுகமானோம். இப்பொழுதே உம்முடைய தழும்புகளால் சுகம். கேட்கிற ஒவ்வொரு சரீரத்திலும் அற்புத சுகம் உண்டாகட்டும். சுகமளிக்கிற வல்லமையை கட்டவிழ்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. எப்படிப்பட்ட பலவீனத்தில் இருந்தாலும் சரி, இந்த நேரத்தில் தானே ராஜா என் மீட்பர், அவர் உயிரோடு இருக்கிறவர், அவர் என் வியாதியை குணமாக்குவார், என் பலவீனத்திலிருந்து என்னை விடுதலையாக்குவார் என்கிற விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு அமராஜா உம்மை நோக்கி பார்க்கிற இந்த வேளையில தானே வல்லமை இறங்கட்டும். அபிஷேகம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடட்டும். சுகமளிக்கும் வல்லமை ஒவ்வொரு சரீரத்திலும் இறங்கட்டும். எப்படிப்பட்ட வியாதியும் இப்பொழுது பிள்ளைகளை விட்டு நீங்கட்டும். மரணத்துக்கு ஏதுவான வியாதிகள் இப்பொழுது பிள்ளைகளை விட்டு விலகட்டும். இயேசுவே, மருத்துவமனையில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் செபிக்கிறேன். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அமராஜா, பிசாசானவன் இந்த நாட்களிலே அதிகமாக வியாதிகளை கொடுத்து, பலவீனங்களை கொடுத்து, எங்கு பார்த்தாலும் கேன்சர், எங்கு பார்த்தாலும் கிட்னி ஃபெயிலியர், எங்க பார்த்தாலும் பிளட் பிரஷர், டயபெட்டிஸ், வியாதியின் மேல் வியாதிகள், பலவீனத்தின் மேல் பலவீனம், சம்பாதிக்கிற காசு, பணம் எல்லாவற்றையும் அதில் அழித்து போடுகிறான் பிசாசானவன். ராஜா, இந்த வியாதியின் கூரை முறிக்கும்படி வந்தேன். வியாதியை பிள்ளைகளின் சரீரத்தை விட்டு விலக்கும்படிக்கே நீர் இந்த பூமிக்கு இறங்கி வந்தீங்கப்பா. இப்பொழுதே உம்முடைய அந்த தழும்புள்ள கரங்கள் தொடட்டும். இதை கேட்கிற ஒவ்வொரு மேலும் என் கிறிஸ்து இயேசுவின் கரம் இறங்கட்டும். வேதம் சொல்லுகிறது, விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். விசுவாசத்தோடு என்னோடு இணைந்து ஜெபிக்கிற இந்த வேளையில தானே அப்பா சரீரத்தில் எப்படிப்பட்ட வியாதியில் காணப்பட்டாலும் சரி, எப்படிப்பட்ட பலவீனங்கள் காணப்பட்டாலும் சரி, இந்த வேளையில தானே அந்த வியாதியின் கூர் முறிக்கப்படட்டும். பலவீனங்கள் பிள்ளைகளை விட்டு விலகட்டும் அப்பா. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் நான் கட்டளை எடுக்கிறேன். இப்பொழுதே வியாதியின் கூர் முறிக்கப்படும், பலவீனங்கள் நீங்கும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பொழுது, இந்த வார்த்தையை கேட்டு விசுவாசிக்கிற இந்த வேளையில தானே தெய்வீக சுகம்
ஒவ்வொரு மேலும் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. சுகமளிக்கிற வல்லமையை கட்டவிழ்க்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. சுகமளிக்கும் வல்லமை இயேசுவின் நாமத்தில் நான் கட்டவிழ்க்கிறேன். எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும் சரி, இந்த நேரத்தில் அப்பா சுகம் உண்டாகட்டும், சுகம் உண்டாகட்டும், தெய்வீக சுகம் உண்டாகட்டும். சுகமளிக்கும் வல்லமை கட்டவிழ்க்கப்படுவதாக. தேங்க்யூ ஜீசஸ். மரணத்துக்கு ஏதுவாக இருந்த வியாதிகள், படுக்கையில் இருக்கிற வியாதிகள் பாருங்க, படுக்கையில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் விசேஷித்த விதமாக செபிக்கிறேன். வேதம் சொல்லுகிறது பாருங்க, வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவார். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுகிற என் ஆண்டவர், இப்பொழுதே உன்னதத்தின் வல்லமை இறங்கட்டும் அப்பா. மருத்துவ ரிப்போர்ட்டுகள் இயேசுவின் நாமத்திலே மாறக்கடவது. இந்த நிமிஷமே மாறக்கடவது இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. சகோதரி, மருத்துவமனையில் இருக்கிற உங்க உறவினருக்காக நீங்க ஜெபித்து கொண்டு இருக்கிறீங்க, போராடி கொண்டு இருக்கிறாங்க. அற்புத சுகம் உண்டாகட்டும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. கற்பத்தில், அதாவது கர்த்தர் சொல்லுகிறார், குழந்தை, இரட்டை குழந்தை பிறந்திருக்கு. சகோதரி, இரட்டை குழந்தை பிறந்திருக்கு அவங்களுக்கு. ஆனால் தாய்க்கு மிகுந்த ஒரு வேதனை, மிகுந்த ஒரு போராட்டம். என் கிறிஸ்து இயேசுவின் கரம் இறங்குகிறது இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால். இப்பொழுதே அற்புத சுகம், அற்புத சுகம் உண்டாகட்டும். இதை பார்த்து கொண்டிருக்கிற பொழுது, கேட்டுக்கொண்டிருக்கிற பொழுது, என்னோடு இணைந்து ஜெபிக்கிற இந்த வேளையில் விசுவாசத்தோடு இதை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. தெய்வீக சுகம் இப்பொழுது உண்டாகிறது. மருத்துவ ரிப்போர்ட்டுகளை என் ஆண்டவர் மாற்றுவாராக. ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. இதயத்தில் காணக்கூடிய வியாதிகள், இதய பலவீனங்கள் எல்லாம் இப்பொழுது இயேசுவின் தழும்புள்ள கரங்களால் சுகம் உண்டாக கடவுது. தெய்வீக சுகம் இப்பொழுது உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் இருதய சம்பந்தப்பட்ட வியாதிகள் இருக்கும் என்று சொன்னால் இப்பொழுதே உங்கள் இருதயத்தில் கைகளை வையுங்கள். இயேசுவின் நாமத்தில் அந்த வலிகள் மறையட்டும். இயேசுவின் நாமத்தில், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை கொண்டு நான் பேசுகிறேன். அந்த இதயத்தில் காணக்கூடிய வலிகள் மறையட்டும். அந்த மார்பக கட்டிகள் மறையட்டும். இயேசுவின் நாமத்தில் மார்பகத்தில் காணக்கூடிய கட்டிகள் இயேசுவின் நாமத்தில் மறைந்து போக கடவுது, மறைந்து போக கடவுது, மறைந்து போக கடவுது. கேட்கிற யாராக இருந்தாலும் சரி, தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். உங்களுடைய அழுகையை என் ஆண்டவர் கவனிக்கிறாராம். உன் கண்ணீரை அவர் கவனிக்கிறாராம். அவைகளை துருத்தியில பிடித்து வைத்திருப்பார். வேதம் சொல்லுகிறது, அவைகள் என்னுடைய கணக்கில் அல்லவா இருக்கிறது. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். உன் கண்ணீரை கண்ட ஆண்டவர் இந்த நேரத்தில் அற்புதத்தை செய்கிறார். விசுவாசத்தோடு உங்கள் வியாதி இருக்கிற இடத்துல, பலவீனங்கள் இருக்கிற இடத்துல கைகளை வையுங்கள். கிட்னி இயேசுவின் நாமத்தில் சீராக செயல்பட கடவுது. கிட்னியில் காணக்கூடிய எந்த பிரச்சனைகளும் இப்பொழுது சுகமாக கடவுது. கிட்னியில் மறைந்திருக்கிற பிசாசுகள் வெளியேறட்டும். இன்னைக்கு வியாதியை கொடுக்கிற, கிட்னி வியாதியை கொடுக்கிற பிசாசின் கிரியைகளை நான் கட்டுகிறேன் இயேசுவின் நாமத்தினால. எப்படிப்பட்ட பொல்லாத ஆவிகளும் இயேசுவின் நாமத்தில் வெளியேறட்டும். உங்க அருகில வியாதியோடு பலவீனத்தோடு இருப்பாங்கன்னு சொன்னா அந்த வியாதி இருக்கிற இடத்துல கைகளை வைங்க. ஒருவேளை உங்க பிள்ளையா இருக்கலாம், கணவராக இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், யாரா இருந்தாலும் சரி, இந்த நேரத்தில் கைகளை வையுங்கள். பலவீனங்கள் இருக்கிற இடத்துல கைகளை வையுங்கள். என் இயேசு அற்புத சுகத்தை அவர் கொடுக்கிறார். என் இயேசு அற்புத சுகத்தை இப்பொழுது கட்டவிழ்க்கிறார். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் நான் பேசுகிறேன். தெய்வீக சுகம் உண்டாகட்டும், சுகம் உண்டாகட்டும். தொட்டு சுகமாக்கும் என் ஆண்டவரா, எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாக என்று சொன்னவர் பாருங்க. ஹல்லேலூயா. பாடையை தொட்டு மரித்த மகனை உயிரோடு எழுப்பி கொடுத்தவரா, விதவியனுடைய கண்ணீரை காண்கிறவர், திக்கத்தோடைய கண்ணீரை காண்கிறவர். ஐயோ, என்னிடத்துல அநேகர் பேசுவது உண்டு. அநேகர் சொல்லுவாங்க, என்னிடத்துல பணம் இல்லை ஐயா, என்னால் அந்த வியாதியை மருத்துவமனையில் போய் சரி செய்வதற்கு என்னிடத்துல பண வசதிகள் இல்லை. கவலையோடும் வேதனையோடும் கண்ணீரோடு நிற்கிற சகோதரிகளையும் சகோதரர்களை பார்க்கிற பொழுது என் உள்ளம் உடையும். ஆவியானவர் சொல்லுவார், நீ பேசு, ஜீவனை பேசு. ஹல்லேலூயா. ஜீவனை பேசு. நீ பேசுகிற வார்த்தையில் நான் ஜீவனை அனுப்புவேன்.
அந்த ஜீவன் அந்த பிள்ளைகளுக்குள்ள இறங்கும், சுகம் உண்டாகும், அவர்கள் தெய்வீக சுகத்தை பெற்றுக்கொள்ளுவார்கள். ஆவியானுடைய ஏவுதலின்படி இந்த நிமிஷமும் நான் பேசுகிறேன். விசுவாசம் இருக்கும் என்று சொன்னால், நம்பிக்கை இருக்கும் என்று சொன்னால், உங்கள் படுக்கையிலிருந்து எழுந்து நடந்து பாருங்க. ஒரு ஐயா, நீங்க எந்திரிக்க முடியாதுங்கிற நினைப்பிலேயே இருக்கிறீங்க, நடக்க முடியாதுங்கிற நினைப்பிலேயே இருக்கிறீங்க, எழுந்து நடங்கன்னு ஆவியானவர் சொல்லுகிறார். உங்கள் கால்களுக்குள்ள கரடுகளுக்குள்ள என் தேவ ஆவியானவர் இந்த நேரத்தில் பலத்தை கொடுக்கிறார். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஒரு விசேஷித்த ஒரு வல்லமை உங்க மேல இறங்குகிறது. உங்கள் படுக்கை ஆண்டவர் மாற்றி போட விரும்புகிறார். விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். விசுவாசமுள்ள ஜெபத்தோடு எழுந்து பாருங்க. நீதிமான் கூப்பிடுகிற பொழுது ஆண்டவர் இறங்கி வந்த அற்புதங்களை செய்கிறவரா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இப்பொழுதே அப்பா, வியாதியின் கூரை நீர் முறிக்கிறீர். நன்றி. எலும்புகளில் காணக்கூடிய வியாதிகள் உங்கள் சரீரத்தில் இருக்கும்னு சொன்னால் எலும்புகளில் இப்பொழுது அற்புத சுகம் உண்டாகும். அற்புத சுகம் எலும்புகளுக்குள்ள, எலும்பு மஞ்சங்களுக்குள்ள இப்பொழுது வல்லமை இறங்குகிறது. இயேசுவின் நாமத்தினாலே நான் கட்டளையிடுகிறேன். பலவீனமாக இருக்கிற அந்த எலும்புகளுக்குள்ள, எலும்பு கேன்சர், ஆவியானவர் சொல்லுகிறார், எலும்பு கேன்சர் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது சுகம் உண்டாகட்டும். அப்பா, சுகம் உண்டாகட்டும் சாமி. என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை செய்வேன் என்று சொன்னவர். அப்பா, இந்த வேளையிலும் அப்பா, உடைய பிள்ளைகளின் சுகத்துக்காக நான் ஜெபிக்கிறேன். என் தேவ ஆவியானவர் கேட்டுக்கொண்டிருக்கிற பொழுதே நீர் அசைவாடுவீரப்பா. உம்முடைய ரூவா காற்று ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் வீசட்டும். அவர்கள் இருக்கும் இடத்துல என் தேவ ஆவியானவர் அசைவாடுவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வியாதியின் கூரை என் தேவ ஆவியானவர் முறிக்கிறார் இப்பொழுது. தேங்க்யூ ஹோலி. கேட்டுக்கொண்டிருக்கிற பொழுதே அற்புத அடையாளங்கள் நடக்கும். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். வயிற்றுக்குள்ள சத்துருடைய பிசாசுடைய அந்த கிரியைகளை நான் பார்க்கிறேன். ஒரு சகோதரி உங்க வயிற்று பகுதியில் ஹல்லேலூயா சர்ப்பத்தின் ஆவிகள் ஊறுகிறத நான் பார்க்கிறேன். வலு சர்ப்பத்தின் ஆவியே, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் நான் கட்டளையிடுகிறேன். கற்பத்தில் கனி உண்டாகாதபடிக்கு, கற்பம் தரிக்க முடியாதபடிக்கு வேதனை கொடுக்கிற பொல்லாத சர்ப்பத்தின் ஆவிக்கு நான் கட்டளையிடுகிறேன். இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் வெளியேறு. அவுட், அவுட் in the mighty name of Jesus Christ. இயேசுவின் நாமத்தில் நான் கட்டளையிடுகிறேன். இந்த வயிற்று பகுதியில் மறைந்து இருக்கிற பொல்லாத ஆவி, சபிக்கப்பட்ட பிசாசு, வியாதியும் பலவீனத்தையும் கொடுக்கிற அத்தனை கிரியைகளும் வெளியேறட்டும். சொன்னது வாலிப மகளை பிடித்திருக்கிற ஒரு பிசாசுக்கு நான் கட்டளையிடுகிறேன். அந்த வாலிப மகளை படிக்க விடாதபடி, ஸ்கூலுக்கு போக முடியாதபடி, அந்த எண்ணமே இல்லாதபடி கிரியை செய்து கொண்டிருக்கிற சிந்தையை கெடுக்கிற ஆவிகளுக்கு நான் கட்டளையிடுகிறேன். அந்த மகளை விட்டு விலகு இயேசுவின் நாமத்தினாலே, விலகு இயேசுவின் நாமத்தினாலே. சிந்தையை கெடுக்கிற பிசாசை இயேசுவின் நாமத்தில் நான் கட்டளையிடுகிறேன். இதை பார்க்கிற உன் மேல தேவாக்கினி இறங்கும். பிசாசே, உன் கிரியைகள் முறியடிக்கப்படுகிறது, உன் தந்திரங்கள் முறியடிக்கப்படுகிறது. நீ சபிக்கப்பட்டவன், விழுந்து போனவன், என் தேவனால் தள்ளப்பட்டவன், ஆகாதென்று ஒதுக்கப்பட்டவன். என் கிறிஸ்து இயேசுவின் கால்களின் கீழாக நீ விழுந்து கிடக்கிறவன். உன் கிரியைகளை இயேசுவின் நாமத்தில் நான் அழிக்கிறேன். அப்பாலே போ சாத்தானே, அப்பாலே போ சாத்தானே, அப்பாலே போ சாத்தானே. வார்த்தையை கேட்கிற பொழுது அசுத்த ஆவிகள் விலகும். இப்பொழுது நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தை கொண்டு நான் பேசுகிறேன். ஒரு சிலருக்கு உங்களுக்கு தலை சுற்றுவது போலையோ, ஒரு மயக்கம் போலையோ, இல்லைன்னு சொன்னா அந்த தொண்டையில ஒரு செருமல் போலவோ, வயிற்றுக்குள்ளே முதுகில் ஏதோ ஊறுகிறது போலவோ உங்களுக்கு காணப்படும் என்று சொன்னால், மறுபடியும் நான் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த வேளையில் உங்க மேல கைகளை வைங்க. எந்த இடத்துல அது அசைகிறதோ, எந்த இடத்துல உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கிறதோ, ஒருவேளை உங்களுக்கு தலை சுற்றுவது போல இருக்கலாம், ஒரு சிலருக்கு தொண்டை பகுதியில் அந்த செருமல் போல இருக்கலாம், வயிற்று பகுதியில், முதுகு தண்டுகள்ல, எங்கனாலும் உன் கைகளை வைக்கிற இந்த நேரத்தில் நான் ஜெபிக்கிறேன். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, உன்னதமானவரே, இயேசு மகராஜாவே, இப்பொழுதே அப்பா, பிள்ளைகளை பிடித்திருக்கிற இந்த பொல்லாத பிசாசுகள், வியாதிகளை கொடுத்து பிள்ளைகளை பலவீனப்படுத்துகிற அசுத்த ஆவிகள், செய்வினைகள், ஏவல்கள், இன்னும் மந்திரங்கள் மூலமாக செயல்படுகிற பிசாசுகள் ஒவ்வொன்றை நான் கடிந்து கொள்ளுகிறேன். இந்த நேரத்தில் ஒவ்வொன்றையும் கடிந்து நான் இயேசுவின் நாமத்தில் வெளியேறு நான் கட்டளையிடுகிறேன். விசுவாசத்தோடு இந்த வார்த்தையை கேட்கிற இந்த வேளையில் தானே வல்லமை சரியத்துக்குள் இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அபிஷேகம் இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா.
என் தேவ ஆவியானவருடைய தொடுதலை இப்பொழுது ஒரு சகோதரர் நீங்க உணர்றீங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்க மேல அக்னியா இறங்கி கொண்டே இருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்கிற பொழுது தேவ ஆவியானவர் உங்க மேல இறங்கி கொண்டே இருக்கிறார். உங்கள் பாதங்கள் அக்னியை போல நீங்க பாக்குறீங்க, உணர்றீங்க. ரிமா ஷாதாலா ராபாகாரா ரேகாலா ரிபாலா ஷிதிலி யாத்துனதிபி மவு கரதலி மொக்கரதலிபி யாத்துனதிபி யாத்துனதிபி. அக்னி உங்களை பற்றி பிடிக்கணும், விட்டு கொடுங்க. தேவ வல்லம் உங்க மேல இறங்குகிறது, அபிஷேகம் உங்க மேல இறங்குறது. ஏ ரிமா காராதி நிமாவா ஷியாத்துனதிபி. மகிமை உங்களை சூழ்ந்து கொள்ளுகிற இந்த நேரத்தில் சகோதரி கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த வேளையில தானே விட்டு கொடுத்து நின்று பாருங்க. அபிஷேகம் உங்களை நிரப்பும். இந்த அபிஷேகம் உங்கள் குடும்பத்தை காட்டும். அல்லேலூயா. பிரிந்த உன் கணவரை மீட்டு கொண்டு வரும். உன் குடும்பத்தில் காணக்கூடிய பிரச்சனைகளுக்கு இந்த தேவ ஆவியானவர் இந்த நாளிலே இந்த நிமிஷமே அவர் ஒரு முடிவை கொடுக்கிறார். வல்லமை இறங்கட்டும் அப்பா. கேட்கிற ஒவ்வொரு மேலும் தேவ வல்லமை இறங்குவதற்காக நன்றி. மகிமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா. சபிக்கப்பட்ட ஆவிகள் ஒவ்வொன்றும் பிள்ளைகளை விட்டு விலகட்டும் அப்பா. எரிச்சலின் ஆவிகள் பிள்ளைகளை விட்டு விலகட்டும். கோபத்தின் ஆவிகள் பிள்ளைகளை விட்டு விலகட்டும் அப்பா. இச்சையின் ஆவிகள், அருவருப்பான பிசாசுகள் எல்லாம் விலகட்டும், விலகட்டும், விலகட்டும். ஒரு சகோதரி சொல்றீங்க, ஐயா நான் எவ்வளவோ ஜெபித்து பார்க்கிறேன், ஆண்டவரை நெருங்க நினைக்கிறேன், ஆனா இந்த இச்சை இதை மேற்கொள்ள முடியல. மீண்டும் மீண்டுமா என்னை அது விழத்தள்ளுகிறது, விழத்தள்ளுகிறது. சகோதரனே, சகோதரியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்காக என் தேவ ஆவியானவர் பேசுகிறார். உங்களுக்காக என் தேவ ஆவியானவர் பேசுகிறார். பலன் கொள்ளுங்கள், திடன் கொள்ளுங்கள். இதை மேற்கொள்ளும் வல்லமை என் ஆண்டவர் உங்களுக்கு தருவார். என் ஆவியானவர் அவர் உங்களுக்குள் செயல்படுவேன் என்று சொல்லுகிறார். நீங்கள் தோற்று போகல. என் தேவன் உங்களை விட்டு விலகல. உங்களை மறுபடியும் தூக்கி எடுப்பாராம். நீதிமான் 7 முறை அல்ல 70 முறை விழுந்தாலும் தூக்கி எடுக்கிற என் தேவன், அவருடைய இரக்கத்துக்கு அளவே இல்லை. ஹல்லேலூயா. அவரை நோக்கியே ஓடிவாங்க, அவரை நோக்கியே ஓடிவாங்கன்னு கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வேளையில் அப்பா, ஐயோ நான் இப்படிப்பட்ட ஒரு பாவத்துக்குள்ளாக விழுந்து போகிறேனே, மறுபடி நான் விழுந்து போகிறேனே என்று சொல்லி போராட்டத்தில் நிற்கிறேன். ராஜாவுடைய பிள்ளைக்கு இப்பொழுது விடுதலை உண்டாகட்டும். இந்த காம இச்சையை, அருவருப்பான எண்ணங்களை கொடுக்கிற பொல்லாத ஆவியை, சர்ப்பத்தின் ஆவியை, சபிக்கப்பட்ட ஆவியை மகளை விட்டு வெளியேறு இயேசுவின் நாமத்தினாலே, வெளியேறு இயேசுவின் நாமத்தினாலே, வெளியேறு இயேசுவின் நாமத்தினாலே, வெளியேறு இயேசுவின் நாமத்தினாலே. அவுட், அவுட், out in the mighty name of Jesus Christ. இயேசுவின் நாமத்தில் பிள்ளைகளை விட்டு விலகு என்று நான் கட்டளையிடுகிறேன். அப்பாலே புசாத்தான், சபிக்கப்பட்டவனே போ இயேசுவின் நாமத்தினாலே. பிள்ளைகளை விட்டு விலகு இயேசுவின் நாமத்தினாலே. வார்த்தை கேட்கிற பொழுது வல்லமை உங்கள் வீடை அது மூடிக்கொள்ளட்டும். தேவ பிரசன்னம் உங்கள் வீட்டை சூழ்ந்து கொள்வதாக. பரிசுத்த ஆவியோட அபிஷேகம் ஒவ்வொரு மேலும் இறங்கட்டும் அப்பா. இந்த சனிக்கிழமை இந்த இரவு நேரத்தில் கேட்டுக்கொண்டு இருக்கிறேன் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராக இயேசு நீர் தொடுகிறீர் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you my master. கட்ட முடியாத வீடுகள் இனி கட்டப்படட்டும். வேலைக்காக முயற்சி செய்கிற மகனுக்கு வேலை உண்டாகும் என்று சொல்லுகிறீர் அப்பா. ஹல்லேலூயா. நான் வெளிதேசத்துக்கு வந்து விட்டேன், இங்கே வேலை இல்லாமல் இருக்கிறேன் என்று சொல்லி ஒரு சகோதரி வருத்தத்தோடு இருக்கிறீங்க. கர்த்தர் சொல்லுகிறார், நீ விரும்புவதற்கும் நீ வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிற தேவனாம் அவர். ஹல்லேலூயா. நீ விரும்புவதை காட்டிலும் மேலான ஒரு வேலையை ஆண்டவர் உனக்கான் வைத்திருக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. அற்புத சாட்சியாக என் ஆண்டவர் உன்னை நிறுத்துவார். ஓ ரிபா காரதலபா ஷபலபரியான் சொன்னதுபி காடோஸ் சொல்லு பாருங்க. யேசுவா, இமானுவேல், வல்லமையுள்ள தேவன். இப்பொழுதே அப்பா மகிமை இறங்கட்டும் சுவாமி. ஒவ்வொரு பிள்ளைகளை நிரப்பட்டும் அப்பா. என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கிற என் தேவனாம் நீர். மரித்தும் சதா காலங்களிலும் நான் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னவர். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். கிருபையுள்ள தெய்வமே, உம்முடைய மகிமை இன்னும் அதிகமாய் ஊற்றப்படட்டும் அப்பா. கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவராக இயேசு நீர் சூழ்ந்து கொள்ளுவீராக. தரித்திரத்தின் ஆவிகள் முற்றிலுமாக விலகி போகட்டும் அப்பா. வியாதியின் கூரை நீர் முறிக்கிறீர். கேன்சர் கட்டிகள் மறைகிறது இயேசுவின் நாமத்தினாலே. டயாலிசிஸில் இருக்கிற சகோதரிக்காக நான் ஜெபிக்கிறேன். எனக்காக ஜெபிக்க மாட்டாரா, எனக்காக ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாரா என்று சொல்லி சகோதரி நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. என் ஆவியானவர் என் இருதயத்தில் ஊற்றுகிறார். அந்த வார்த்தை என் இருதயத்தில் அவர் பேசுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். உங்கள் ரத்தத்தோடு ரத்தமாக என் கிறிஸ்து இயேசுவின் ரத்தம் கலக்கப்படும். உங்கள் ரத்தத்துக்குள்ள ஜீவன் உண்டாகும் இயேசுவின் நாமத்தினாலே. நீங்கள் பட்ட கஷ்டங்கள் போதும். இனி ரிப்போர்ட்டுகள் இயேசுவின் நாமத்தில் மாறும், இயேசுவின் நாமத்தில் மாறும். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். உன் துக்க நாள் முடிந்து போகும். கர்த்தர் சொல்லுகிறார்,
மற்றவர்களைப் போல நீ வெளியே வருவாய். மற்றவர்களைப் போல சுதந்திரமாக நீ நடப்பாய். அடைக்கப்பட்ட ஒரு அறைக்குள்ளாக ஒளிந்திருக்கிற சகோதரி, என் கர்த்தர் சொல்லுகிறார், நீ விடுதலையாக்கப்பட்டாய். என் தேவன் உன் சரீர பலவீனத்தை அவர் நீக்குகிறார். அற்புத சுகம் இப்பொழுது உண்டாகிறது இயேசுவின் நாமத்தினாலே. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். கற்பத்தின் கனிக்காக ஜெபிக்கிற சகோதரியே, என் இயேசு உங்கள் கற்பத்தை தொடுகிறார். தேங்க்யூ ஹோலி. இது நிமித்தமாக உங்கள் குடும்பத்தில் பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ள போராட்டம், பிரிவினைகள் இனி இயேசுவின் நாமத்தில் மாறும். என் தேவ ஆவியானவர் உங்களுக்காக அவர் இறங்குகிறார். உங்களுக்காக உங்கள் கற்பத்தை அவர் தொடுகிறார். நன்றி பரிசுத்த ஆவியானவரை உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. போராடுகிற பிசாசுகள் அத்தனையும் செயலற்று போகிறத நான் பார்க்குறேன். உங்கள் வாழ்க்கையில் போராடி கொண்டிருக்கிற அநேகருடைய வாழ்க்கையில் போராடி கொண்டிருந்த பிசாசுகள் உங்களை விட்டு விலகுகிறத நான் பார்க்கிறேன். சத்துருக்கள் உங்களை விட்டு விலகுகிறத நான் பார்க்கிறேன். பிசாசுகள் உங்களை விட்டு ஓடுகிறத நான் பார்க்கிறேன். நீங்கள் கிறிஸ்து இயேசுவுக்கு முன்பதாக உண்மையாய் உத்தமமாய் இந்த நேரத்தில் நிற்கிற இந்த வேளையிலே தானே விசுவாசத்தோடு வாஞ்சியோடு கிறிஸ்து இயேசுவை நோக்கி பார்க்கிற இந்த வேளையிலே அநேக அசுத்த ஆவிகள் உங்களை விட்டு விலகுகிறது. உங்கள் குடும்பத்தை அலைக்கழிக்கிற பிசாசுகள், மதுபான வெறி கொள்ளுகிற பிசாசுகள், குடிக்கி கஞ்சாவுக்கும் போதை வஸ்திரத்துக்கும் அடிமைப்படுத்தியிருக்கிற பிசாசுகள், உங்கள் வீட்டில் உங்கள் பிள்ளைகள் உங்கள் கணவரை குடும்பங்களை பிடித்திருக்கிற பொல்லாத ஆவிகள் எல்லாம் விலகுகிறது. எல்லாம் விலகட்டும். ரீமா காரதலபா ஷாபலபரியான்றது பட்சிக்கிற அக்னியாய் கர்த்தர் உங்கள் மேலே அவர் இறங்குகிறார். விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் என் தேவனுடைய கரம் தொடுவதாக தொடுவதாக தொடுவதாக. அசுத்த ஆவிகள் முற்றிலுமாக விலகிறது. அந்த இருதயத்தில் வலி, ஹல்லேலூயா, அந்த மூச்சு திணறல், ஒரு சகோதரி மூச்சு திணறல இருக்கிறீங்க, இப்பொழுது சுகம் இயேசுவின் நாமத்தினாலே. அந்த இருதயத்தில் மறைந்திருக்கிற ஆவிகள் உங்களை விட்டு விலகிறது. உங்க மூச்சு அடைக்க பண்ணுகிற அந்த பிசாசுகள் உங்களை விட்டு விலகிறது. போ இயேசுவின் நாமத்தினாலே. பொல்லாத பிசாசே, விழுந்து போன ஆவியே, சபிக்கப்பட்டவனே, மகளை தொடுவதற்கு எந்த அதிகாரமும் உனக்கு இல்லை, எந்த அதிகாரமும் இல்லை. ஹல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவின் பரிசுத்தமுள்ள இரத்தம் ஒவ்வொரு மேலும் தெளிக்கப்படட்டும். ஒவ்வொரு வீடுகளிலும் இயேசுவின் இரத்தத்தை நான் பூசுகிறேன். இதை கேட்கிற ஒவ்வொரு வீடுகளின் நிலைக்காலில் நான் பூசுகிறேன். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ மை மாஸ்டர். கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தின் வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாக்கட்டும் அப்பா. இந்த இரவு நேரத்திலும் அப்பா, இதை இணைந்து இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையும் நீர் ஆசீர்வதிக்கிறீர். இந்த ஜெபத்தை கேட்ட ஒவ்வொருவருக்கும் நீர் அற்புதங்களை செய்கிறீர். நான் விசுவாசிக்கிறேன் டாடி. அப்பா, இதை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் சுற்றிலும் நான் வேலி அடைக்கிறேன். சகரியா 2:5 அக்கினி மதிலாய் என் தேவன் உடைய பிள்ளைகளை நீர் சூழ்ந்து கொள்ளுவீராக. பரிசுத்தமுள்ள தெய்வமே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. அற்புதத்தினாலும் அடையாளத்தினாலும் என் தேவன் நீர் உம்மை வெளிப்படுத்துகிறேன். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. விசேஷித்த கிருபையை என் ஆண்டவர் கட்டவிழ்ப்பீராக. அமராஜா, தேங்க்யூ லார்ட். அற்புத சாட்சியாய் உடைய பிள்ளைகள் நிறுத்துவீராக. கட்டிகளை மறைய பண்ணினீர், நன்றி. வியாதியின் கூரை முறித்து போட்டியே, நன்றி. இனி ரிப்போர்ட்டுகள் எல்லாம் மாறும். இயேசுவின் நாமத்தில் நீர் மாற்றுகிறீர் அப்பா. ஆச்சரியப்படும்படி இதை கேட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் சாட்சிகளை என் தேவனீர் உண்டாக்குகிறீர். கேட்கிற ஒவ்வொருவரையும் அளவில்லாத உம்முடைய சமாதானமும் உம்முடைய சந்தோஷம் உம்முடைய கிருபை ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்ளட்டும் என்று சொல்லி ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus.